நம பார்வதிபதையே மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இன்றைக்கு நாம காண இருக்கிற பதிகம் 39வது பதிகம், திருப்புலம்பல். இன்னும் 12 பதிகம் தான் இருக்குது. ஒரு அருமையான பதிகம் திருப்புலம்பல். போன வாரம் நம்ம படிச்சது திரு ஏசரவு. திரு ஏசரவனா என்ன அர்த்தம் சொன்னேன்? செயலற்று கலங்கி நிற்கிறது. அது கலங்கி நிற்கிறது, செயலற்று. இது புலம்பல். புலம்பல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியாம புலம்புறது. புலம்புறது சில என்ன புலம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாம. அப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாம பாருங்க, அந்த வார்த்தை தான் புலம்புதல்னு பேரு. கலங்குதல்லாம் என்னன்னு தெரியாது, கலங்கி போயிருக்கும். அது பல விஷயங்களை நம்ம கலக்கணும்னா அதான் கலப்படம்னு சொல்றாம பாருங்க, கலங்கி போயிடும். அது அதை தெளிய வைக்கணும். தேத்தாங்கொட்டை போட்டு தெளிய வைப்பா. பழைய காலத்துல தண்ணி சேர்த்து தண்ணியை கொண்டாடுவாங்க கிராமங்கள்ல. அது தேத்தாங்கொட்டைன்னு ஒண்ணு இருக்கு, அதை போட்டு தேய்ப்பாங்க. உள்ள போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சி வச்சுட்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா தண்ணி சுத்தமா இருக்கும். சரிதா? ரொம்ப சுத்தமா இருக்கும். அது அந்த கலங்கள் நீங்கிறதுக்காக அப்படி தேத்தாங்கொட்டையை போட்டு தேத்துவாங்க. கலங்கள்லாம் குழப்பம்னு அர்த்தம். புலம்பல்னாலும் குழப்பம் தான் அர்த்தம். புலம்பல்லாம் பேசுறது, கலங்கள்லாம் செய்யறது. செயல்பாடு என்ன செய்யறது தெரியாம நம்ம கலங்கி நிக்கிற பாருங்க. என்ன செய்யறது தெரியாது. தெரியுதா? இப்ப இந்த ரஜினிகாந்த் எலெக்ஷனுக்கு நிக்க போறான்னு சொல்லி அவன் முன்ன ரொம்ப பேர் சேர்ந்தாங்க. 3ஆம் தேதி அறிவிச்சா நான் 31ஆம் தேதி தேதி சொல்லுவேன், கட்சி சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஊருக்கும் ரெடி ஆயிட்டாங்க. தெரியுதா? அவன் தான் ஜெயிக்க போறான்னு சொன்னாங்க. அப்படி இருந்துச்சு நிலைமை. அவன் தயாராயிட்டான். அவன் திடீர்னு 29ஆம் தேதி என்ன சொன்னான், நான் எலெக்ஷனுக்கு நிக்கல, இல்ல மன்னிங்கன்னு. இவன் கலங்கி போய் நிக்கிறேன். என்ன பண்றது தெரியாம என்ன சொல்றேன். நான் இன்னும் அரசியலுக்கே வரலைங்கிறேன். ஒருத்தன் நான் விட்டுட்டு போயிட்டேங்கிறேன். ஒருத்தன் நான் என்ன பண்றேன்னு தெரியலங்கிறேன். ஆமாங்க, நீங்க ஒண்ணு டிபெண்ட் பண்ணா எதையாவது ஒண்ணு நம்ம நம்பணும்னு வச்சுங்க, அது மாறி போச்சுன்னா நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த என்ன பண்றதுன்னு தெரியாத இடம் இருக்கு பாருங்க, அதான் செயலற்று இருக்கிறது. செயலற்று இருக்கிறது. சில காரியங்கள்ல சில குடும்பங்களும் அப்படித்தான் இருக்கும். ஒருத்தர் நம்பியே ஒரு குடும்பம் இருக்கும். அந்த ஒருத்தர் நம்பி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் நம்பியே இருந்தா அதுக்கு பிறகு ஒரு நிலைமை என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாமே நிற்பாங்க. இப்ப பர்மாவை இழந்தோடனே நம்ம நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. பர்மாவை இழந்த உடனே நம்ம நகரத்த சமுதாயமே கலங்கி நின்றுச்சு. தெரியுதா? செயலற்று இருக்கிறது. அதான் தெளிவற்று கலங்கி நிக்கிறது. அதுக்கு பேர் தான் திரு ஏசரவுன்னு பேரு. கலங்கி நிற்கிறது அது செயல்பாடு. இது புலம்பல். புலம்பல்லாம் சும்மா பேசுறது. அது செயலற்று இருக்கிறது, செயல் சம்பந்தப்பட்டது. அது திரு ஏசரவுங்கிறது. இது புலம்பல். புலம்பல்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறது, புலம்புறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். அது செயல்பாடு, இது சொல்றது. நம்ம பேசுறது கூட என்ன பேசணும் யோசிச்சு பேசணும். யோசிக்காம பேசக்கூடாது. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, எப்படி பேசணும். பாசிட்டிவா பேசணும், நெகட்டிவா பேசக்கூடாது, புலம்பக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கணும், புலம்பக்கூடாது. இதுதான் இது புலம்புறது. ஏன் புலம்புறதுன்னா, சாமியை விட்டு பிரிஞ்சிடறோம். இவர் என்ன நினைக்கிறாரு, நான் சாமியை விட்டு பிரிஞ்சுட்டேன், அவர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, அவர் இன்னும் என்னோட சேரல, நான் இப்ப தனிமைப்பட்டிருக்கேன். ஒரு இறக்கம், தனிமை இறக்கம். அப்ப புலம்புறாரு, நான் என்ன செய்யறது இப்ப அப்படின்னு அவரு புலம்புறாரு. இதுக்கு சிவானந்த முதிர்வு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவார். சிவானந்த ஆனந்த முதிர்வு, ஆனந்த முதிர்ச்சியிலே பேசுவார். ரொம்ப பேரு சந்தோஷத்திலேயே அப்படி பேசுவாங்க, துக்கத்திலேயே பேசலாம். இது சந்தோஷம், ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு தான் சிவானந்தம்னு பேரு. சிவபக்தி, சிவனுடைய திருவருள், அப்புறம் சிவ பேரு, சிவமயம், அப்புறம் சிவானந்தம். எல்லாம் சிவன் சம்பந்தப்பட்டது. அதனால சிவா என்று சேர்த்தே சொல்லுவோம். சிவானந்தத்தினுடைய முதிர்னா உயர்வு, உச்சி. அதனால நம்ம அறியாம புலம்புறோம். அந்த புலம்பலை சொல்ற இடம் அந்த இடம். இது 3 பாட்டு தான் அந்த பதியம். அந்த 3 பாட்டுக்கு எவ்வளவு நேரம் ஓடும்னு எனக்கே சொல்ல தெரியல. இது எவ்வளவு நேரம் போகும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு பாட்டே நம்ம 1 மணி நேரம் பேசலாம், 10 பாட்டும் பேசலாம், 100 பாட்டும் பேசலாம். அது ஒண்ணு, நம்ம பேசுற போது நம்ம மனசுல என்ன படுதோ, என்ன சிந்தனைகள் வருதோ, அத
திருப்புலம்பல். அது திருப்புலம்பல். புலம்பல்னா சும்மா கண்டதை பேசுறோம் பாருங்க, அந்த கண்டதை பேசினா புலம்பல். தெய்வத்தை பத்தி பேசினா திருப்புலம்பல். திருங்கிற பொருள் எங்க வரும்னா இந்த பிர அப்படிங்கிற சொல் சொன்னாலும் தெய்வத்தை குறிக்கும். பிரசாதம், பிரசங்கம், பிரதோஷம், பிரசவம் எல்லாம் தெய்வத்தை குறிக்கிறது. அது மாதிரி திருங்கிறது தெய்வத்தை குறிக்கிறது. திருப்புலம்பல் சாதாரண புலம்பல் இல்ல, திருப்புலம்பல். சில பேர் காலையில இருந்துச்சா புலம்பிச்சுட்டே இருப்பா. என்ன ஆரம்பிச்சுட்டியா காலையில புலம்புறதுக்கு அப்படின்னு சொல்லுவா. சில பேருக்கு புலம்புறதே வாழ்க்கையா போயிடும். சும்மாவே பேச தெரியாது, புலம்பிக்கு தான் பேசுது. சில பிள்ளைகள் பேசுனா அழுகிற மாதிரியே பேசும். எங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு, அழுகிற மாதிரியே பேசும். முதல்ல அழுகிற எனக்கு பேச்சா அப்படித்தான் அப்படிங்கிறது. அழுகிற மாதிரியே பேசக்கூடாது, புலம்புற மாதிரியே பேசக்கூடாது, தெளிவா பேசணும். இது திருப்புலம்பல்னு சொல்ல. ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன நிலைமைன்னு தெரியல. சாமி நம்மளை விட்டு விலகிட்டாரு, சாமி நம்மளால அடைய முடியல, அவருடைய திருவடியை பார்க்க முடியல, அவருடைய திருவடி பேர் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த திருவாசகம் கூட அதானே, இந்த பதியம் மட்டும் இல்ல, திருவாசகம் கூட அதான். அப்ப முத பாட்டு பூங்கமலத்தயனொடுமால் அறியாது நெறியானே கோங்கலர் சேர்க்குவிமுலையாள் பூரா வெண்ணீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூருடையானே அடியேனின் பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. பூங்கமலத்து அயனொடுமால் அறியாத நெறியானே. எடுக்கையிலே பூங்கமலம்னு ஆரம்பிக்கிறாரு. பூங்கமலம்னா கமலப்பூன்னு அர்த்தம். திருப்பி போடணும். வாய்க்கால் இருக்கு, இந்த முன்னால் இருக்கிறது வாய்க்கால்னு சொல்றோம். அது திருப்பி போட்டா கால்வாய்ன்னு வரும். வாய்க்காலுக்கும் கால்வாய்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. வாய்க்கால பெருசா இருக்கும், கால்வாய்னு சின்னமா இருக்கிற. அது திருப்பி போடுறது. பூங்கமலம் அப்படின்னா கமலப்பூன்னு அர்த்தம். கமலம்னா தாமரை, கமலம்னா தாமரை. நம்ம நாட்டுல இருக்கிற பூக்கள்லயே உன்னதமான பூ தாமரை பூ. அது நம்ம நாட்டு பூ. ரோஜா பூ நல்லா இருக்குன்னு சொல்றோம், ரொம்ப விற்கிது ரோஜா பூ. எல்லாரும் ரொம்ப ரோஜா மாலைனா விலை ஜாஸ்தியா வச்சுடுறேன். ரோஜா நம்ம நாட்டு பூவே இல்லை, அது ரொம்ப பேருக்கு தெரியல. ரோஜா நம்ம நாட்டு பூவே இல்லை. ரோஜாவை பத்தி ஒரு பாட்டுல கூட கிடையாது. ரோஜா நான் மட்டும் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன் அந்த காலத்துல. ரோஜாவை பத்தி பாட்டே கிடையாது, எல்லாம் தாமரையை பத்தேன். தாமரையை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கோம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை அப்படிதான் பாட்டு பழைய காலத்துல. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. தாமரை தான் பூக்கள்ல சிறந்தது. ஆவினுக்கு அருங்கலம் நமச்சிவாய. ஆவினுக்கு அருங்கலம் நமச்சி. நாக்குக்கு எதிராக சிறப்பு அப்படின்னா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லு. பூவுல எதிராக சிறப்பு அப்படின்னா கமலம், தாமரை. தாமரை இல்லாம பூச்சொல்லு விழாவே பண்ணக்கூடாது. நான் ஒரு ஊருக்கு மதுரை ஜில்லாவில் என்ன கூட்டி போயிட்டாங்க பூச்சொல்லு விழாவுக்கு. ராத்திரி 10 மணிக்கு நான் பேசணும், என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. 9 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டோம், ஒரு அம்மாள் கோயில். ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை பூச்சொல்லு விழா. 2 லாரியில பூ வந்து இறங்குது. 2 லாரி சின்ன கற்பகிரம் பூவை அள்ளி சொரியல, பூ சொரியல அள்ளி அள்ளி போட்டாங்க பூ. 2 லாரி பூ போட்டாங்க. நானும் போட்டேன், நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கற்பகிரகம் கூட பூ மணக்குது, ஆனா ஒரு தாமரை பூ கூட இல்லை, ஒரு தாமரை பூ கூட இல்லை. எல்லா பூவும் இருக்கு, ஆனா தாமரை பூவே காணும். நான் அதையே பார்த்தேன், எங்கேயாவது தாமரை பூ இருக்கணும், ஒரு தாமரை பூ இல்லை. நான் அவங்களை கேட்டேன், நல்ல பூ நிறைய கொண்டாந்துருக்கேப்பா, 2 லாரி நிறைய கொண்டாந்துருக்க, கஷ்டப்பட்டேன், ஆனா என்னப்பா ஒரு தாமரை பூவை கூட காணும். இப்போ இந்த குறைய சொல்றது பின்னால்தான் சொல்லணும், நிறைய சொல்றதா முன்னால சொல்லணும். முதல்ல எடுத்தோடனே குறைய சொன்னா நம்மளுக்கு பிடிக்காது, தெரியுதா? அதனால எப்போ வந்து ஒரு டவராவில் வச்சு டம்ளர் வச்சு காப்பி தர, காப்பி சுமாராக தான் இருக்கு. நம்ம காப்பி சுமாராக இருக்குன்னு சொல்லக்கூடாது, டவர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்க. டவரா நல்லா இருக்குது, இந்த டம்ளரே ரொம்ப நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு டவரா அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்போ கொஞ்சம் காப்பிக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இனிப்புத்தலை அப்படின்னா அப்போ சொல்லி விட்டுருவோம். குறைய சொல்றோம் தெரியாமல் சொல்லி விட்டுருவோம், நிறைய சொல்றோம் நல்லா வழக்கமாக சொல்லுவோம். ரொம்ப பேருக்கு விவரம் தெரியாம இதை சொல்லுவேன். முதல்ல நம்ம என்ன பேசணும், இனிய உளவாக இன்னாத பொருள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமையா பேச கத்துக்கணும், நிறைய பேசணும். எதை நிறைய, குறைய பேசணும் குறைய, அதனால குறைன்னு சொன்னேன். அதுதான் நம்ம இப்ப நிறைய பேசிக்கிறேன். அதனால நம்ம பேசுறவங்க சைக்காலஜி அது. இப்ப பூவே இல்லை, தாமரை பூவே
தாமரைப்பூ இல்லைங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. முதல்ல என்ன சொன்ன, 2 லாரியில பூ பண்ணதுக்கு எவ்வளவு பூ, எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா விதமான பூ பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு, மணக்கதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல தாமரைப்பூ ஒன்ன கூட காணுமே என்னப்பா அப்படின்னு. தாமரைப்பூ ஒன்ன கூட காணுமே என்ன அப்படி. தாமரை ரொம்ப முக்கியப்பா, பூவினு கருங்கலம் பூங்குதாமரை, தாமரையே நீங்க போடலையப்பா அப்படின்னு. ஆமையா அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். தாமரைப்பூ கிடைக்கல அப்படின்னாங்க. என்னப்பா இவ்வளவு நாள் இருக்கிய, தாமரைப்பூ இல்லைன்னு சொல்லலாமாப்பா, தாமரைப்பூ கிடைக்காம பூச்சொல்லுலாம் தாமரைப்பூ தாப்பா முதல்ல போடணும், அது எப்படிப்பா உங்களுக்கு கிடைக்காம போச்சு, நீங்க சரியான முயற்சி பண்ணல அப்படின்னு. அதுல 4 பையன் வந்தேன், இப்படி 22 வயசு பையன். சார் நாங்க போய் கொண்டாடுறோம்னே. போங்கடா தம்பிகளா, பெரிய காரியம்டா அப்படின்னு. 4 பேர் 4 மோட்டர் சைக்கிள் கிளம்புனாங்க. அரை மணி நேரத்துல பூ கொண்டாந்தாங்க. 6 பூ அரை மணி நேரத்துல 6 பூ. எங்கடானே ஒரு போனோம் சார், ஒவ்வொரு குளமா பார்த்துட்டு போனோம். ஒரு குளத்துல நடுவில் எரிஞ்சு பூ, ஆங்களே நீங்க போய் இவ்வளவு இப்படி அரைச்சு பார்த்து கொண்டாந்து 6 பூ அப்படின்னு சொன்னேன். பத்தியாப்பா வந்துச்சு பத்தியா, அது கவனம் செலுத்தலாம் வந்துடப்பா, அதை நீங்களே போடுங்களா அப்படின்னு. இல்ல ஐயா நீங்க தான் போடணும் அப்படின்னு. பூ நான் போட்டேன், அப்புறம் அவங்க தான் போட்டாங்க. போட்டப்போ நிறைவு இருந்துச்சு எனக்கு அவ்வளவு நேரம் நிறைவு இல்லை. கற்பகிரகம் பூரா பூ போட்டிருக்கேன், ஆனா எனக்கு நிறைவு இல்லை. இந்த 4 பூ கொண்டாந்து போட்டேன் தாமரை பூவை, ஒரு நிறைவு. எனக்கு கமலப்பூவுக்கு அவ்வளவு சிறப்பு. கமலம்னா தாமரை. இப்ப என் மகளுக்கு கமலான்னு தான் பேரு, மூத்த மகளுக்கு. ஆனா நான் தமிழ் பேர் வச்சேன் பொன்முடின்னு. எங்க ஆத்தா கமலான்னு தான் பேர் வச்சா அவளுக்கு. ஏன்னா திருவாரூர் இருக்கிற போது குழந்தையா கருவானா, அப்ப நான் தேவாடிக்கு வந்துட்டான் பிறக்கிற போது. திருவாரூர்ல கமலாம்பாள் தானே. இப்ப பாட்டே திருவாரூர் பற்றிய பாட்டுத்தேன். இது திருவாரூர்ல இருந்து பாடியது இந்த பாட்டு. பல ஊர்ல இருந்து பாடியிருக்காரு, அது திருவாரூர்ல இருந்து பாடினது. திருவாரூர்னா கமலாம்பாள் தானே முக்கியம். கமலாம்பாள்னா என்ன அர்த்தம், கமலம் தானே. கமலம்னா என்ன, தாமரை. அதனால திருவாரூர் கமலாலயம்னே பேரு. அங்க திருவாரூர்ல அந்த குளத்துக்கே கமலாலயம்னு, குளத்துக்கு அதான் பேரு, அந்த கோயிலுக்கு அதான் பேரு, கமலாலயம்னே பேரு. குளத்துக்கு அதான் பேரு, கோயிலுக்கு அதான் பேரு. 2 6 வேலி நிலம். குளம் 6 வேலி, கோயில் 6 வேலி, நந்தவனம் 6 வேலி. ஒன்னொன்னு 6 வேலி. ஒரு வேலினா 6 ஏக்கர். ஒரு வேலினா 6 ஏக்கர். 6 வேலினா 36 ஏக்கர். 36 ஏக்கருக்கு குளங்க, 36 ஏக்கருக்கு கோயில், 36 ஏக்கருக்கு நந்தவனம். அப்ப திருவாரூர் எவ்வளவு புகழ் பெற்றது பத்தியா. அதான் பழைய காலத்துல நம்முடைய தலைநகரம், சோழ நாட்டினுடைய முக்கிய புராண காலத்து தலைநகரம் திருவாரூர். அங்க கமலாலயம். அங்க ஒரு வருஷம் நான் வேலை பார்த்தேன், ஆசிரியர் வேலை நான் பார்த்து. அப்ப அந்த தஞ்சாவூர் ஜில்லா ஆசிரியர் எல்லாம், இப்ப தஞ்சாவூர் 3-4 ஜில்லாவா இருக்கு. அப்ப தஞ்சாவூர் ஒரே ஜில்லா. ஆசிரியர் கலாம் ஒண்ணு உண்டு அதுக்கு மொத்தத்துக்கு. அதுக்கு நான் தான் செயலாளராக இருந்தேன் ஒரு வருஷம். முதல் வருஷம் நாங்க வேலை பார்க்கற போதே இந்த செயலாளரா தேர்ந்தெடுத்திருந்தாங்க. நாங்க படிச்சுது இன்னும் தஞ்சாவூர் ஜில்லா கூட என்ன அப்பவே தெரியும், தஞ்சாவூர் ஜில்லா பூரா தெரியும். இப்ப அது 4 மாவட்டம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. அப்போ ஒரே மாவட்டம், மிகப்பெரிய மாவட்டம் இந்தியா தமிழ்நாட்டில் இந்த திருவாரூர் நம்முடைய தலைநகரம், அந்த காலத்து சோழ நாட்டு தலைநகரம். அங்க போய் ஒரு பாடுறாரு. அப்ப பூங்காலமும் கமலமும் ஏன் பாட ஆரம்பிச்சார் அப்படின்னா, கமலம் தான் அங்க முக்கியம். கமலா தான் இங்க இருக்கு. அம்பாள், ஆரூர் பெருமான், கமலாலயம், கோயிலுக்கும் கமலாலயம், அந்த குளத்துக்கு கமலாலயம், எல்லாமே கமலம் தான். அதனாலதான் அந்த பூவை பார்த்த உடனே பூங்கமலத்து அப்படின்னு ஏன் ஆரம்பிச்சேன்னா அதான் மனசுல வருது. நாங்க இப்ப கவிதையில எழுதணும், எது மனசுல படுதோ அதான் முதல்ல ஆரம்பிப்போம். பாட்டு எப்ப ஆரம்பிப்போம்னா எதை ஆரம்பிப்போம். இப்ப நமக்கு இலையில ஒரு 10 பலாரம் வச்சா கூட நம்ம எதை சாப்பிடுவோம், நமக்கு எது பிரியமா இருக்கோ அதைத்தான் சாப்பிடுவோம். சரி, எது பிரியமா இருக்கோ அதைத்தான் சாப்பிடுவோம். அதான் இயற்கை. அது மாதிரி நமக்கு எது பிடிக்குதோ அத. அங்க போனா எங்க பார்த்தாலும் தாமரை, கமலம்ங்கிற பேரு. அதனால ஆரம்பிச்சா பூங்கமலத்து அயனொடுமால் அறியாத நெறியானே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஏன் ஆரம்பிச்சு, இதெல்லாம் நீங்க நினைச்சு பாடுறது இல்ல. பாட்டுங்கிறது நினைச்செல்லாம் பாடுறது இல்ல. மனசுல வச்சுங்க, பாட்டுங்கிறது நினைச்சு பாடுறது. அதுவா வரும் பாட்டு, அதுவா வரும். அதான் பாட்டு, அதுவா வந்தா தான் பாட்டு. பூங்கமலத்து கமலப்பூ. கமலப்பூ ஏன் சொன்னாரு, அயனொடுமால். அயனொடுமால், அயன்னா பிரம்மா. இது எல்லா பாட்டுலயும் வரும். இந்த பாட்டு, இந்த கதை, இந்த செய்தி எல்லாத்துலயும் வரும். அயனோடு மால், மால்னா திருமால். அயன்னா பிரம்மா, மால்னா திருமால். இந்த 2 அறியாத நெறியானே அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 பேரும்
ஆறு திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானை அடைய முடியல. ஏன் அடைய முடியல அப்படின்னா, இது அந்த காலத்துல இதை நான் சொல்லக்கூடிய கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் புதுசா சில பேர் வந்திருக்காங்க சொல்றேன். பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல முதல்ல தண்ணி தான், எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒரே இருட்டு, ஒளி கிடையாது. இதுதான் பிரபஞ்சம் தோன்றிய காலம். அவன் இப்ப நம்ம குழந்தை கருவில் இருக்கு, கருவில இருந்து வெளியே வரப்போகுது. கர்ப்பத்துல இருக்கிற கர்ப்பம் ஒரே இருட்டாத்தான் இருக்கும், கர்ப்பம் இருட்டாத்தான் இருக்கும், அதுக்குள்ள ஒளி கிடையாது. இன்னொன்னு அது தண்ணியா தான் இருக்கும். கர்ப்பம் உள்ள தண்ணி தான், சரிதா? கர்ப்பத்துக்குள்ள தண்ணி தான், தண்ணியில தான் கிடக்கும் அந்த புள்ள. அதான் அந்த தண்ணி கொடி, அதை வெட்டி கொடியை வெட்டி விடுறோம்னா தொப்பு கொடியை வெட்டுறாங்களாங்க பாருங்க, அது வழியா தான் தண்ணி போகும், இங்கேருந்து வெளியே சாப்பாடு போகும். அதனால குழந்தைக்கும் தாய்க்கும் தொடரும் போது அங்கப்புறம் தண்ணி தான். கற்ப கிரகம் தாங்க கருவறை, கருவறை தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் ஒரே இருட்டு, தண்ணி. சொல்ல புரியுதா? இது சின்ன யூனிட், கர்ப்பங்கிறது சின்ன யூனிட், பிரபஞ்சங்கிறது பெரிய யூனிட். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இதே தான். அது குழந்தை எப்படி கர்ப்பத்தில் இருக்கும், தண்ணிக்குள்ள இருக்கும், இருட்டுக்குள்ள கிடக்கும், அதே மாதிரி தான் இந்த பூமியும் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல முதல்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு 5 சொல்றோம். இதுல முதல்ல தோன்றியது தண்ணீர் தான். அந்த தண்ணியில வந்தவன் முதல்ல நாராயணன். நரம்னா தண்ணின்னு அர்த்தம், நாராயணன்னா தண்ணியில வந்தவன், அவன் தான் முதல்ல. சிவபெருமான் தான் இதெல்லாம் உற்பத்தி பண்றாரு, சரிதா? அதுதான் பரஞ்சோதி. சிவபெருமான் திருமாலை உற்பத்தி பண்ணிட்டாரு. திருமால் அதை படுத்து கிடக்காரு, பாம்பு படுக்கையில திருப்பார்கடல்ல தண்ணியில படுத்திருக்கிறாரு. ஒரே இருட்டு. அவருடைய நாபி இருக்கு பாருங்க, தொப்புள், அது கமலம்னு சொல்றேன். இது நாபி கமலம்னு பேரு. பிரம்மாவுடைய நாபி கமலமா சொல்ல, தாமரை, அது ஒரு தாமரை. அந்த தாமரையில இருந்த பிறகு பிரம்மா தோன்ற, திருமாலுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினாரு. பிரம்மா இருக்காரு பாருங்க, அவர் எதுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா தாமரையில உட்காந்துருக்காரு, அவரும் தாமரையில உட்காந்துருக்காரு. அப்ப 2 பேருக்கும் உரியது எது? தாமரை. திருமாலுக்கு உரியது தாமரை. அவருடைய திருமாலுடைய நாபி கமலத்திலிருந்த இவர் பிறக்கிறாரு, பிரம்மா பிறக்கிறாரு. பிரம்மாவுக்கு உரியது அவர் எதில் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அவரும் தாமரையில தான் உட்கார்ந்துட்டு. அப்ப 2 பேருக்குமே உரியது தாமரை. அப்படி 2 பேருக்கு உரிய தாமரையே இதுல பொதுவாக சொல்றாரு. அயனொடு மால் அறியாத நெறியானே பூங்கமலத்து அயனொடு மால் அறியாத நெறியானேனார். 2 பேரும் அறிஞ்சது தாமரை, அறியாது நெறி. புரியுதா? 2 பேருக்கு சில வார்த்தைகள் 2க்கும் பொதுவா வரும். 2 பேரும் அறிந்தது தாமரை. ஆனா தாமரையில அவர் வளர்ந்தாரு, தாமரையில உட்கார்ந்துருக்காரு, சுத்தி சுத்தி வர்றாரு, ஒரே இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல முதல்ல ஒரு வெளிச்சம் தெரியுது. நல்ல இருட்டா இருக்கும், அது ஊதுவத்தி ஏத்துங்க. ஊதுவத்தினுடைய அந்த சுடர் இருக்கு பாருங்க, அதுவே ரொம்ப ஒளியா இருக்கும். ஒரே கருங்கும்னு இருக்கும்போது ஒரு ஊதுவத்தி வெளிச்சத்துக்கு அது மாதிரி லேசா ஒளி தெரியுது. அதான் முதல்ல தெரிஞ்ச ஒளி. அப்புறம் தான் பரஞ்சோதி, பெரிய ஜோதி வரப்போகுது, ஒரு ஒளி தெரியுது. அப்ப அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் முதல்ல கேட்கிற ஒலி என்ன? ஒரு ஒளி லேசா தெரிஞ்சது. அப்புறம் ஒரு ஒலி கேட்குது. அது என்ன ஒலி தெரியுமா? ஓ, இதான் முதல்ல கேட்ட ஒலி, ஓங்கார ஒலி. அதனால அதுக்கு மூல மந்திரம்னு பேரு. எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் முதல் மந்திரம் மூல மந்திரம் தான். இதான் அதனால ஓங்கார ஒலி கேட்குது. இந்த ஓங்கார ஒலி கேட்கறதுனால அந்த ஒலி அவருக்கு பயத்தை தணிச்சிருச்சு. ஏன்னா ஒரே இருட்டா இருந்தா நமக்கே பயமா இருக்கும். நம்மளே வெளியில போகணும் நினைப்போம், 8-12 மணி ஒரே இருட்டா இருக்குன்னா நம்ம பேசாம படுத்துருவோம், திரும்பியும் விடியேற்று பார்த்துக்குவோம். அப்படி கதவை திறக்க மாட்டோம். என்ன காரணம்? பயம். இருட்டுல யாரும் விளக்கு போச்சுன்னு வச்சுங்க, வீட்டுல ரொம்ப பேர் சாப்பிட மாட்டா. நைட்டு போச்சுன்னா ஒருத்தரும் சாப்பிட மாட்டா. இதெல்லாம் யாரு, இதெல்லாம் நைட்டெல்லாம் இல்லை, அரிக்க விளக்கேற்றுவோம், அரிக்க விளக்கேற்றோம். அப்போ நம்ம வீட்டில் அரிக்க விளக்குல அந்த நேரம் பார்த்து எண்ணெய் இருக்காது, எண்ணெய் இருந்தால் திரி இருக்காது, இதுக்கு போனால் நெருப்பொட்டி இருக்காது, ஏற்றுனா குப் 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 அவ்வளோதான் முடிஞ்சது, உட்கார்ந்து போகும். இங்கே ஏகப்பட்ட தடவை. அப்புறம் என்ன பண்ணாது, ஒன்றும் சாப்பாடே வேணாம், பேசா படுக்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி எதிர்படுத்துவா. காரணம் என்ன? வெளிச்சம் இல்லைன்னா ஒரு காரியமும் நடக்காது. அது சத்தம் இல்லைன்னா பயம் வந்துடும். எப்ப பயம் வரும்னா, சத்தம் இல்லைன்னா பயம் வரும்,
வெளிச்சம் இல்லைன்னா பயம் வரும். அதனால வெளிச்சம் இருக்கணும். அதெல்லாம் வீட்டில் படுக்க போறது வெளிச்சத்து முதல்ல போடுங்க. இவன் எல்லாத்தையும் அமர்த்துந்தான், அமர்த்தப்படாது. தெரியுதா? லைட் எப்போதும் எரியணும், இருட்டுக்குள்ள படுக்கப்படாது. இப்ப பிரம்மாவே பயந்தேன், அப்பதான் லேசா வெளிச்சத்தை கொடுத்தாரு சிவபெருமான். பிரம்மா பயந்தேன், கொஞ்சம் ஒலியை கொடுத்தாரு. ஒலி என்ன ஒலி வந்துச்சு உலகத்துக்கு? முதல்ல வந்த ஒலி ஓம். அப்புறம் தான் பிரகாசமா வர ஆரம்பிச்சது, இதுதான் ஒளி. அப்புறம் ஒலி அடுத்தது என்ன வந்து நமசிவாயங்கிற மந்திரம் வந்துச்சு. ஓம்ங்கிறதுக்கு அப்புறம் வந்ததா நமசிவாய மந்திரம். ரெண்டாவதா வந்தது நமசிவாய். நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, அதனால ஆரம்பிச்சார் நமசிவாய். அதான் ரெண்டாவதா கேட்டான் ஒலி நமசிவாய. இவரு குதிரை வாங்க போனார்ல திருப்பெருந்துறைக்கு, அங்க அவர் காதுல இருந்த முதல் ஒலி நமசிவாய மந்திரம். அதனால அதை எடுத்து பாட ஆரம்பிச்சாரு. மூணாவதா கேட்டத காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம் மூணாவது. நாலாவதா வந்ததே வேதம், 4 வேதமும் நாலாவதா வந்ததே வேதம். அதெல்லாம் சிவபெருமான் தான் உற்பத்தி பண்றாரு, அவர் தான் உண்டாக்குறவர் சிவபெருமான், முழுமுதற் கடவுள். நாலாவதா வந்தது வேதம், அப்புறம் ஆகமம், சரிதா? அப்புறம் புராணம், அப்புறம் இதிகாசம். எவ்வளவு கடலா உற்பத்தி பண்ணியிருக்காங்க, எல்லாருக்காக மக்களுக்காகத்தானே. முதல்ல ஏற்பட்ட மந்திரம் தான் ஓம். முதல்ல ஏற்பட்ட பூ தாமரப்பூ, முதல்ல ஏற்பட்ட பூ தாமரப்பூ. உலகத்துல ஏற்பட்ட முதல் பூ தாமரப்பூ. தாமரப்பூல முதல்ல தோன்றியது பிரம்மா. எந்த தாமரப்பூல தோன்றியவன்? நாவிக்கமலம், திருமாலுடைய நாவிக்கமலம், நாவியாகிய தொப்புளாகிய அந்த தாமரையிலிருந்து தோன்றியவன். அதனாலதான் பூங்கமலத்து அயனோடு மால் அறியாத நெறியான். அறிஞ்சது தாமரை 2 பேரும், ஆனா அறியாத அவனுடைய சிவனுடைய நெறி. சிவனுக்கு பிடித்தமானது தாமரை, அது இவனுக்கு தெரிய 2 பேருக்கும். ஆனா அறியாத நெறி என்ன? சிவனுடைய நெறி. அதென்ன சிவனுடைய நெறி? இவங்க 2 பேரும் தோன்றினாங்கல்ல. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு, நான் பெரியவனா நீ பெரியவனா. இந்த தாப்பனாருக்கும் பிள்ளைக்குமே சண்டை வரும். ஏன்னா நீ ரொம்ப சம்பாதிச்சா நான் ரொம்ப சம்பாதிச்சனா அப்படின்னு சண்டை வரும், சரிதா? இதெல்லாம் உலகத்துல இயற்கை. இப்படி இது 2 பேரும் ஸ்தானமே அப்படி தகப்பனாக்குள்ள ஸ்தானம் தான். ஆனாலும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை வந்துச்சு. அப்ப இந்த சண்டையை தீர்க்கணும். யார்கிட்ட போய் தீர்க்கிறது? அப்பதான் ஒரு பெரிய ஒளி அந்த இடத்துல கிடைக்குது, பெரிய பரஞ்சோதி, பெரிய ஒளி கிடைக்குது. அதான் வந்தது பெரிய பரஞ்சோதி. அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒளி தான், பெரிய ஒளி அந்த இடத்துலயே தோன்றுது. அதான் இப்ப திருவண்ணாமலை தீபம், தீபம் தோன்ற நாள் தான் அந்த நாள். அப்படியே அந்த தீபம் தோன்றியது, தீபம் தோன்றிடுச்சு. அப்ப 2 பேரும் முடிவுனாக்க, ஏப்பா இது என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு ஒளி? ஆமாப்பா, ஒண்ணு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறத ஒருத்தன் முடிய பாக்குறது, ஒருத்தன் அடிய பாக்குறது. யாரு முதல்ல போய் பாக்குறாரோ அவங்கதான் பெரியவர்கள் முடிவு பண்ணிக்கும் அப்படின்னா. சரிண்ணா. அப்ப திருமால் சொன்னாரு, ஏய் நான் பன்றி வடிவெடுத்து கீழே அடிய ஏன்னா அடிதானே முக்கியம். சிவபெருமானுக்கு என்ன முக்கியம்? அடிதான், திருவடி தானே. திருவடி புகழ்ச்சியாரே எவ்வளவா. அதனால அவர் முந்திக்கிட்டாரு, நான் திருவடியை பாக்குறேன்ப்பா, கீழே போறேன். பன்றி தோண்டிக்கிட்டே போவோம், நான் அதனால போறேன். அவர் சொன்னா சரி நான் முடிய பாக்குறேன். அப்படின்னு அவர் அன்னப்பறவை வடி எடுத்துட்டார் பிரம்மா. அவர் அன்னமா பறந்து போயிட்டே இருக்காரு. மேல மேல போக 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 போயிட்டே இருக்கு. மிக்கோங்கின்னு பாடுவாரு, மிக்கோங்கி மேல மேல போயிட்டே இருக்கு. இவர் கீழே போறாரு, கீழே போய்கிட்டே இருக்குது. அதனால கண்டுபிடிக்க முடியாது, சோன்னு படுத்துட்டாரு. கீழே தோண்டிக்கிட்டே பண்ணுவாரு. பறக்கிறது கூட கொஞ்சம் பறக்கலாம், தோன்றது ரொம்ப தோண்ட முடியாது. தோணவர் படுத்துட்டாரு, இவர் மேல போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மேல கந்தர்வர்கள் போய்கிட்டு இருக்கா பறந்து. அவர் சொன்ன பாவம் கீழே போன திருமால் அதுக்குள்ள படுத்துட்டாருயா, இனிமே அவர் ஓடாது, வண்டி ஓடாது. இது படுத்துட்டா வண்டி ஓடாது, இந்த அதனால படுக்கப்படாது. எந்த வரைக்கும் கிச்சியே செய்யணும். படுத்துட்டோம்னா அவ்வளவுதான். படுக்கிறது கடைசியத்தான் படுக்கணும். ரொம்ப பேர் சும்மா படுத்தே இருக்கேன், படுக்கப்படாது. எந்திரிச்சிடணும், மாடு போயிட்டே இருக்கணும், சரிதா? இப்ப எனக்கெல்லாம் முடியலைன்னா, மற்றவெல்லாம் முடியலைன்னா டாக்டர்கிட்ட போவா, நான் முடியலைன்னா மேடைக்கு போயிடுவேன். ஏன் காரணம்? நான் பேச பேச நமக்கு உற்சாகம் வந்துடும், வியாதியே மறந்துடுவோம். ஆனால் நம்ம வேலைக்கு போயிடணும். இப்ப அவர் படுத்துட்டாரு, சரி இவர் எங்க எந்திரிக்க போறாரு அப்படின்னு அவர் நினைச்சாரு. சரி நம்மளும் கீழே வந்துருவோம், இனிமே அவர் தான் போக போறாரு, நம்ம கீழே போவோம். அவர் மேல வர்றாரு. கீழே போனவர் முடியாம அவர் அடிய பார்க்க முடியல, இவர் முடிய பார்க்க முடியல. 2 பேரும் நிலைமை ஒண்ணுதான். அவர் வேணா மேல போனாரு, கீழே போனாரு ஒழிய 2 பேரும் ஒண்ணுதான், சரிதா? 2 பேரும் இப்ப மேல வர்றா. மேல வர்ற போது அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காருல்ல பிரம்மா,
அப்போ ஒரு தாளம்பு வருது, அவர் பக்கத்தில் வருது. பிடிச்சிட்டாரு. சரி தாளம்பு, நீ எங்க இருந்துடா வர்ற அப்படின்னாரு. நான் சிவருமானுடைய முடியிலேருந்து வர்றேன். சிவருமானுடைய முடியல? நீ சிவருமானுடைய முடியல இருந்த எவ்வளவு காலமா? ஆமா. அவர் சிவன் எங்க போற? அவர் இருக்கா ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கம். நீ எப்பப்பா புறப்பட்ட? நான் புறப்பட்டு ரொம்ப காலம் ஆச்சு, நான் வந்துகிட்டே இருக்கேன் அங்கே இருந்து. அவ்வளவு பேரத்துல இருக்காரப்பா. அப்ப நீ எனக்கு ஒண்ணு செய்ய. என்ன நான் சொல்றது நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த திருமான்னு ஒருத்தர் மேல வருவேன், நான் பிரம்மா கீழே போவேன், 2 பேரும் சந்திப்போம். அவன் அடியை பார்த்தானா பார்க்கல தெரியல, அவன் பார்க்கலையுமே. நான் என்ன சொல்ல போறேன், நான் முடிய பார்க்கணும் புறப்பட்டேன். நீ பாத்தியானே? நான் முடிய பார்த்தேன்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன சாட்சி நான் கேட்பேன். நீ சொல்லு, நீ தலையில இருந்த, நான் வந்து பார்த்தேன், அவர் முடிய பார்த்தேன், நான் அவர் சிவனுடைய தலையில இருக்கிறேன் அப்படின்னு நீ பொய் சொல்லணும். ஏன்னா பொய்யா அப்படின்னு அவன். ஏன்னா அவனுக்கு பொய்யினா என்னன்னு தெரியாது. முதல்ல உலகத்துல பொய்யினா என்னன்னு தெரியாது, எல்லாருக்கும் உண்மையை தான் பேசுவான். வர 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 இப்ப உண்மை எதிர்ந்ததுல எல்லாம் பொய்யா சொல்ற. அதனால அவர் அதான் யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய் அப்படின்னு சொன்னார். எல்லாம் பொய் தாங்க. இப்போ உலகத்தையே ரூல் பண்றதே பொய் தான். அதனால பொய் நீ சொல்லுன. முதல்ல பொய்ய சொல்லி கொடுத்தவனே யாரு? பிரம்மாதான். மெய்ய சொல்லி கொடுத்தவனும் அவன் தான், பொய்ய சொல்லி கொடுத்தவனும் அவன் தான். அதனால அங்கிருந்து வந்தேன். 2 பேரும் செண்பகப்பூ கூட வந்தா. ஒரு சொன்ன, திருமான் நான் அடிய பார்க்கல அப்படின்னு சொன்னார். உண்மையை சொன்னார். நீ பாத்தியா? நான் முடிய பார்த்தேன் பிரம்மா. அதுக்கு என்ன சாட்சி? இந்த பாரு செண்பகப்பூ, என்ன பூ? தாளம்பூ. இந்த பாரு தாளம்பூ அப்படின்னு. ஏப்பா நீ யாரு? நான் சிவருமானுடைய தலையில இருக்கேன், அங்கே இருந்து கீழே விழுந்தேன். நீ எப்படா விழுந்தேன்? நான் ரொம்ப காலமா விழுந்துகிட்டு இருக்கேன். அவ்வளவு இடத்துல அவர் இருக்காரு, நான் விழுந்துகிட்டு இருக்கேன். இவ்வளவு பிரம்மாவை பாத்தியா? அங்கே பிரம்மா அங்க வந்துட்டாரு, முடிய பார்த்தாரு. நான் முடியலாம் விழுந்தேன். நான் முடியல இருக்கோது வந்தேன். பொய்ய எப்படி சொல்ல முடியல? அதான் பொய்ய பொருந்து சொல்லணுங்கிறது. பொய்ய பொருந்து வச்சுருவேன், பொருந்து வச்சுருந்தேன். நான் முடியல இருந்தேன், வந்தாரு, நான் பார்த்தேன். அப்படியா? சிவருமானுக்கு கோவம் வந்து. ஏன்னா சிவருமான் தான் சாட்சியா இருக்காரு, அவரை பத்தி தான் இப்ப நடக்கிறது. சிவருமான் சன்னதியிலே பொய் சொல்றாங்க. எப்படி போச்சு இந்த கதை? சிவரும் இப்பவும் எவ்வளவு தெரியுமா? சிவருமான் சன்னதியிலே பொய் சொல்றது எவ்வளவு பொய் இருக்கு தெரியுமா இங்க? அதனால சிவருமான் சன்னதியில நடந்த முதல் பொய் இத. இப்ப சிவருமானுக்கு கோவம் வந்துச்சு. சிவருமானுக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் அந்த தாளம்பூவை பார்த்து சொன்னாரு, ஏய் நீ பொய் சொல்லிட்டீல, சாட்சி பொய் சாட்சி சொல்லில, அதனால இனிமே நீ என்னுடைய பூஜைக்கு ஆக மாட்டாங்க. என்னுடைய பூஜைக்கு தாளம்பூ பார்த்து சொன்ன, நீ என்னுடைய பூஜைக்கு ஆக மாட்டேன். அதனால இன்னைக்கு தாளம்பூ தான் இருக்கிறதே ரொம்ப நல்ல மனமான பூ. எங்கேயோ ஆசை அடிக்கும், ஆனா அது பூஜைக்கு நம்ம ஆகாது. ஏன்னா சாமி நீக்கிட்டார். அப்புறம் பிரம்மா பார்த்த, நீ பொய் சொல்லி கொடுத்தவன் நீங்க தானே, அதனால உனக்கு இனிமே கோயிலே கிடையாது, உனக்கு கோயில் கிடையாது அப்படின்னு. அவருடைய தலையை ஒன்னு எடுத்துட்டாரு. மொத்தம் அவருக்கு தலை 5 தலை இருந்துச்சு. இவர் மாதிரி சிவருமான் மாதிரி 5 தலை. சிவருமானுக்கு 5 தலை. அதனால அவர் ஒரு தலையை மேலே இருந்த தலையை கிழிப்பிட்டாரு. ஏன் மேலே இருந்த தலையை கிள்ளினார் தெரியுமா? அதான் பொய் சொன்னங்க. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது நம்பருங்க. இந்த பொய் சொன்னவே அதான் முதல்ல அதை அப்படியே பிச்சுட்டேன். அப்புறம் எங்க போஜனம் அதுக்கு கிடைக்கிறது? அதனால பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்கும். மேலே இருக்க தலையை கிழிப்பிட்டாரு. உனக்கு கோயில் கிடையாது என்னவே. அதனால பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. இந்தியாவில் 2 கோயில் இருக்கு பிரம்மாவுக்கு. அது சும்மா பேருக்கு தான், அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, தாளம்பூவுக்கு பூஜை பலன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் இந்த கதை நடந்த. அப்புறம் எப்ப இவர்களுக்கு புத்தி வந்துச்சு இந்த 2 பேரும் அப்படின்னா, நேற்று தான் புத்தி வந்துச்சு. சிவருமானே புகழ ஆரம்பிச்சார். எப்ப? ஆருத்ரா தரிசனம், மார்கழி மாசம். இது ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம் தீபம் அன்னைக்கு தான் சிவருமான் தோன்றியது ஒளிப்படமா. கார்த்திகை மாசம் திருவண்ணாமலையில தோன்றிய நாள் அதான் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை போய் கொண்டாடுறோம். கார்த்திகை தீபம் ஒளியா தோன்றினது அது. திருக்கார்த்திகை அன்னைக்கு அவர் தோன்றினது. அவருடைய வடிவத்தை முழுமையாக அவர் தெரிஞ்ச அந்த உண்மையை புரிஞ்சு சிவருமானுடைய பெருமையை தெரிஞ்சு இவர்கள் போற்றினார்கள் 2 பேரும். அப்ப போற்றிய நாள் தான் ஆருத்ரா தரிசனம். இதுதான் மார்கழி மாசம். அப்ப கார்த்திகைல இருந்து மார்கழி 1 மாசம் 1.5 மாசம் ஆகிப்போச்சு. அவ்வளவு நாளா இருக்கு இந்த புத்தி வர்றதுக்கு போற்றுறது. இப்ப நமக்கு எப்போ வருமோ தெரியாது. ரொம்ப பேருக்கு புத்தி வரல. என்னடா எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கே போய்க்கிட்டு அப்படிங்க. இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கே போய்கிட்டு இருப்பேன் அப்படி. நான் ஒரு நாள் பஸ்ல போய்க்கிறேன். எனக்கு பக்கத்துல 2 பேர் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் என்ன செஞ்சேன், எந்த பக்கத்துல கோயிலை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே வந்தேன்.
அதுக்கு பக்கத்துல உட்காந்து வாங்கினே ஃப்ரெண்டு, ஏன்னா நாட்டுக்கோட செட்டியார் மாதிரி கோயிலை பாத்திரம்லாம் கும்பிடுறானே அவன். நான் பக்கத்துல செட்டியார் உட்காந்துருக்கேன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா நாட்டுக்கோட செட்டியார் மாதிரி கோயிலை கல்யாணம்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறான் அவன். கோயிலுக்கெல்லாம் நம்ம கும்பிடுவோம்ல, அதை அவன் புரிஞ்சு வச்சிருக்கேன். இவன் புரியாமலே கும்பிடுற, அவன் புரிஞ்சே சொல்றேன். புரிஞ்சவன் கும்பிடல, புரியாதவன் கும்பிடுற அது சொல்றேன். என்னடாச்சு நாட்டுக்கோட செட்டியார், அது சும்மா செட்டியார்னு சொல்ல, ஏன்னா அந்த நாட்டுக்கோட செட்டியார் மாதிரி கோயிலை கல்யாணம்லாம் கும்பிடுற அப்படின்னா எனக்கு பெருமையாகவும் இருந்துச்சு. ரொம்ப பரவாயில்ல, நம்மள இவ்வளவு பெருமையா சொல்றாளே அப்படின்னு. ஏன்னா இந்த கும்பிடுறதுங்கிறது நம்ம பழக்கம். அது கும்பிடுறதுக்கு 1.5 மாசம் ஆயிருக்கு அவங்களுக்கு. இந்த சாமியை கும்பிட 1.5 மாசம் ஆயிருக்குங்க. திருக்கார்த்திகை இன்னைக்கு சாமியை பார்த்தனே, எப்ப புகழ்றேன் ஆருத்ரா தரிசனம். அதுக்கு தான் ஆருத்ரா தரிசனம்னு பேர் இருக்கு. அன்னைக்கு தான் தரிசனம் பண்ணி கும்பிடுறேன். அது வரைக்கும் தரிசனம் பண்ணல, டெஸ்ட் பண்ணேன். அது வரைக்கும் என்ன பண்ண, டெஸ்ட் பண்ணேன், சோதனை பண்ணான ஒழிய 2 பேரும் தரிசனம் பண்ணல. இப்ப நேத்து தான் தரிசனம் பண்ண, அதான் நேத்து தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பேசுற அந்த பாட்டை தெரியுதா எப்படி அமைப்பு பத்தியெல்லாம். நேத்து தரிசனம், இன்னைக்கு நம்ம அதை பாடுறோம். பூங்கமலத்தயனொடு மால் அறியாத நெறியான். அந்த நெறி இவனுக்கு தெரிஞ்சுதா? ஒருத்தன் கீழே போனேன், ஒருத்தன் மேல போனேன். அந்த நெறி வே, ஹைவே, அதுக்கு பேர் ஹைவேன்னு சொல்லலாம். இப்ப சொல்ல முடியும், எவ்வளவு நேரத்துக்கு ஹைவே போடுறான் மட்டும், ஆயிரக்கணக்கான மைலுக்கு போடுறேன். அப்படி ஆயிரக்கணக்கான மைலுக்கு இருக்கு. அறியாத நெறியானே, அவனுடைய நெறி உங்களுக்கு தெரிஞ்சுதாப்பா? யாருக்கு தெரியல? பூங்கமலம், கமலம் தெரியுது அவங்களுக்கு. 2 பேரும் கமலத்துல தான் பிறந்திருக்கேன், பிறப்பிச்சிருக்கேன். ஆனா அந்த சிவனுடைய நெறி அவர்களுக்கு அதான் சிவநெறி. நமக்கு என்ன நெறி? சிவநெறின்னு சொன்ன, நமக்கு சிவநெறின்னு சொன்ன. நம்ம சிவனுடைய நெறியெல்லாம் போய் பார்க்கல, ஆனா நமக்கு சொல்லி கொடுத்தா, நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சிவநெறிய. அவன் அறியாத நெறி எது? சிவநெறி. சிவனையும் இவர்கள் அறியல, சிவனுடைய நெறியையும் இவர்கள் அறியல. ஏன் நெறியத்தான் முதல்ல அறிய போனார்கள், நெறி தெரியல. நெறி தெரியலன்னா அப்புறம் சிவன் எப்படி தெரியும்? தெரியல. தெரிஞ்ச போதுதான் பாராட்டினது, தெரிஞ்ச போதுதான் போற்றுனது. அதுதான் ஆருத்ரா தரிசனம். இப்ப நம்ம ஆருத்ரா தரிசனத்தை நம்ம நினைக்கிறோம். பூங்கமலத்து அயனொடு மால் அறியாத நெறியானே. ஒரே வரிதாங்க, எவ்வளவு நேரத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கு பார்த்தீங்களா? பூங்கமலத்து, கமலப்பூது, கமலப்பூ அதுல இருந்து தோன்றுன, அதுல இருந்து நீ தோற்றுவித்த. ஆனா 2 பேருக்கும் கமலப்பூ தெரியுது, அந்த வெளிச்சம் தெரியுது, அந்த உண்மை தெரியுது. ஆனா அந்த நெறி தெரியலையே உங்களுக்கு. பூங்கமலத்து அயனொடுமால் அறியாத நெறியான். நீங்க தாமரப்பூவை பாக்குறோம், உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? திருமாலுடைய நாவிக்கமலம் ஞாபகம் வரணும். அப்புறம் என்ன ஞாபகம் வரணும்? பிரம்மா அதெல்லாம் தோன்றுன அப்படிங்கிற ஞாபகம் வரணும். இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்ப ரோஜா பூவை பார்த்தா நமக்கு என்ன அனுப்ப இருக்கும்? வாய்க்குள்ள ஓட்டுக்கணும் இருக்கும். ரொம்ப பேர் ரோஜா பூவை போட்டா வாய்க்குள்ள ஓட்டுக்கிறேன். நீங்க ஒருத்தனுக்கு யாகசாலை பார்க்க போனேன். யாகசாலை பார்க்க போனோடனே ஐயர் என்ன செஞ்சாரு, அந்த அச்சதைய கொடுத்தாரு. யாகசாலை அச்சதை கொடுப்பா, அது தலையில போட்டுக்கணும். வாங்கினேன், வாய்க்குள்ள ஓட்டுக்கிட்டேன். அவன் எதை கொடுத்தாலும் வாய்க்குள்ள ஓட்டுறது. அவன் யாகசாலைக்கு போனோம் இல்லை, அச்சதை வாங்கணும் இல்லை, கொடுத்த உடனே வாய்க்குள்ள விட்டுட்டேன். அப்ப அங்கே சிவசிவா அச்சதெல்லாம் வாயில போடக்கூடாதுப்பா, அது தலையில போடணும் அப்படின்னா ஒன்னு துப்பிவிட்டேன். எங்க யாகசாலையில துப்பிவிட்டாங்க. அது இன்னும் மோசம், வாயில போட்டதோட மோசம் துப்புறது. யாகசாலையில துப்பலாமா? அவனுக்கு 2 அதான் அறியாத நெறியானே, அறியாத நெறியாவ. அதுக்கு தாங்க நம்ம எப்போதுமே தெரிஞ்ச பின்னால நிக்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன முன்னால விடணும். இவனே சில முன்னால போய் வாங்கி தலையில போட, வாயில போட்டு துப்பி யாகசாலையில துப்பி ஏக அமர்க்கலாம் பண்ணிடுவேன். ஏன்? அறியாத நெறியானே. புரியுதா? அறியாத நெறியானேன்னா பூங்கம 2 பேருக்குமே தெரியல. பூங்கமலத்து அயனொடுமால் அறியாத நெறியானே, கோங்கலர் சேர் குவிமுனையாள் கூறா வெந்நீராடி. இது சிவபெருமான பற்றியது. அந்த நெறிக்கு உரியவன் யாரு? சிவன். முதல்ல பிரம்மாவையும் திருமாலையும் சொன்னாரு. இவர்களையெல்லாம் உற்பத்தி பண்ணவர் அவர் தான், சிவன் தான் பரம்பொருள். அவன் எப்பேற்பட்டவன்? கோங்கலர் சேர் குவிமுலையாள் பார்வதி உமையவள், கூறா ஒரு கூறாக உடையவன், ஒரு கூறாக உடையவன். சிவபெருமான் பார்வதிக்கு உமையம்மைக்கு தன்னுடைய உடம்புல ஒரு பாதியை கொடுத்தேன். எவனா கொடுப்பானா?
சுத்திரவாதி கொடுக்குறதுக்கே இப்ப பயப்படுறேன், சட்டம் போட வேண்டியிருக்கு, சட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி. ஆனா உடம்பையே கொடுத்தாரு பாதி. எப்படி கொடுத்தாரு? இது கேதாரநாத்த நடந்தது. அங்க ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் சிவனை மட்டும்தான் வழிபடுவாரு. இப்போ ரொம்ப பேர் சிவன் மட்டும்தான் வழிபடுறது இருக்கா தெரியுதா? பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டா. பெருமாள் கோயில் இருக்கு, சிவன் கோயிலுக்கு போக மாட்டா. நம்ம எல்லா கோயிலுக்கும் போவோம். நாகூர் போனா தற்காவுக்கும் போவோம், நாகூர்ல போய் வேளாங்கண்ணிக்கும் போவோம், நாகப்பட்டினத்துல நீலாயதாட்சி கோயிலுக்கு போவோம், அங்க இருக்க பெருமாள் கோயிலுக்கு போவோம். இப்ப நமக்கு இந்த வித்தியாசம் கிடையாது. ஆனால் நல்ல ஐயங்கார்கள்லாம் சிவன் கோயிலுக்கு போக மாட்டா, சிவான்னு சொல்ல மாட்டா. தெரியுதா? அரிசின்னு சொல்ல மாட்டா தெரியுமா? அரிசின்னு சொல்ல மாட்டா. ஏன் அரிசின்னு சொன்னா அது சிவா வந்துடுவான், சிவா வந்துடுவான். அவங்க அரின்னு சொல்ல மாட்டா. அரிசின்னு இந்த பக்கத்தால அரின்னு சொல்ல மாட்டா. ஏன் அரின்னா திருமால் அர்த்தம் சொல்ல மாட்டா. சில பேர் அரிசின்னு சொல்ல மாட்டா, இவங்களும் சொல்ல மாட்டா, அவங்களும் சொல்ல மாட்டா. காரணம்னா அதுல வருமா. அதனால அந்த பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த சாமியை கும்பிட மாட்டாங்க, அந்த விபூதி அடி பூச மாட்டாங்க, அந்த திருமண்ணை இட மாட்டாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்த ஸ்ட்ரிக்ட் ஃபாலோவர்ஸ் சொல்றேன். கூறானா உடம்பையே கொடுக்கறது. உடம்பு கொடுப்பானா? அவர் அந்த ரிஷி இருக்காரு, அவர் சிவனை மட்டும்தான் வணங்குவாரு. சிவனும் பார்வதியும் அப்படி உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அது 2 பேரும் சுத்தி வரணும்ல. 2 பேரும் நடுவில் கொஞ்சம் இடவெளிக்கு பாருங்க. அந்த இடவெளியில சிவனை மட்டுமே சுத்தி வர்றாரு. பார்வதி கேட்டா, என்னங்க இந்த ஆள் அத்திரி முனிவர், ஏன் இவர் ஏன் உங்களை மட்டும் கும்பிடுறாரு, என்ன கும்பிட மாட்டாரா அவரு அப்படின்னா? இல்ல, அவர் சிவனை மட்டும்தான் கும்பிடுவாரு, சக்தியை கும்பிட மாட்டாரு. அதான் நீங்க வேற நான் வேறையா? நான் தானே உங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கேன், அதனால அவர் என்னையும் கும்பிடு. நான் என்னப்பா பண்றது? அவர் என்னமோ சிவனை மட்டும்தான் கும்பிட வச்சிருக்காரு. அதெல்லாம் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்க என் பக்கத்துல. அப்ப நீங்க என் பக்கத்துல நெருங்கி உட்காருங்க, நான் நெருங்கி உட்காரேன். நாளைக்கு என்ன பண்றாரு? மறுநாள் காலில் வந்தாரு, வந்து சுத்தம் வந்தாரு. சுத்தம் வந்தா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்கா நடுவில் இடவழியில. அப்ப அவ எடை கொஞ்சம் வளைஞ்ச எடை, பார்வதி எடை. அப்ப கொஞ்சம் இடைவெளி இருக்கு, 2 விஷயம் தான் இருக்காங்க. இருந்தாலும் இவர் யூனிஃபார்மா இருக்காரு. இந்த ஆம்பளை உடம்பு இப்படித்தான் இருக்கும், பொம்பளை உடம்பு இப்படி இருக்கும். அதனால இந்த பொம்பளைக்கு இடைய வளைஞ்சிருக்கும், கால் அப்படி வளைஞ்சிருக்கும். காலுமே நேர ஸ்ட்ரைட்டா இருக்காது ஆம்பளைகளுக்கு. ஆம்பளை ஸ்ட்ரைட்டா இருக்கனால மார்ச் பாஸ் பண்ணிட்டேன், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு போவேன். பொம்பளை அதுக்கு போனா சரியா வராது. ஏன்னா கால் அதுதான் பொம்பளையில டான்ஸ் விட்டுட்டேன். வளைஞ்சிருக்கதா டான்ஸ் ஆடலாம். பொம்பளைய வளைஞ்சு டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் அந்த கால் கொஞ்சம் இயல்பா உள்ளது. அது அந்த இயல்பா உள்ள இடையில கொஞ்சம் இடைவெளி இருக்கு. இவர் பார்த்தாரு, ஆஹா அப்படியா, கொஞ்சம் இடைவெளி, சின்ன வண்டா எடுத்துக்கிட்டாரு உருவத்தை, எடுத்துக்கிட்டு உள்ள சுத்தி வந்தாரு. இந்த இடைவெளியில போய் சுத்தினாரு. அப்ப அவ கேட்டா, இது யாருங்க இப்படி நம்ம சத்தம் கேட்குதே, யாரும் சுத்தி வர்றாரு? அந்த நேற்று சுத்தினாரு, நம்ம 2 பேரை விட்டு ஒன்னை விட்டு இப்படி என்ன சுத்தினார்ல, அந்த ரிஷி தான் இப்ப வண்டை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள இந்த இடைவெளி வெளியே வர்றாரு. இந்த ஆள் இப்படி பண்றாரா? அப்ப இன்னொன்னு செய்வோம், உங்க உடம்புல எனக்கு பாதியை தந்துருங்க, என்ன செய்யறாரு பார்ப்போம். உடனே சாமி, சரி நீங்க கேட்கணும், நான் எப்பப்பா அப்படியே இல்லைன்னு சொல்றேன், இந்த எடுத்துக்க உடம்புல பாதியை எடுத்துக்க அப்படின்னு உடம்புல பாதியை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்தாரு. இப்ப அம்பாளையே காணும், இடைவெளியும் காணும், அம்பாளையும் காணும். அம்பாள் எங்க இப்ப சாமியோடு சேர்ந்து பாதியா இருக்கா உடம்புல. இன்னும் என்ன செய்யறது? அப்புறம் 2 பேரும் சுத்தி வந்தாரு. அவர் சுத்தி வர்றதுக்காகத்தான் இவன் ஒரு கூரை கேட்டா அவர் ஒரு கூறு கொடுத்தாரு. யாருக்காக? இந்த அத்திரி முனிவருங்கிறதுக்காக. அவருடைய கொள்கையை மாத்துறது, ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை மாத்துறதுக்கு, கொள்கையை மாத்துறது சாதாரணம் இல்லை, தெரியுதா? கொள்கைங்கிறது கை கொள்வதனால கொள்கைன்னு. கொள்கை அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாராலையும் காப்பாற்ற முடியாது. சில பேர் கொள்கைக்காக உயிர் விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. இவர் உடம்ப விட்டாரு. கொள்கைக்காக உயிரை விட்டு இருக்கேன், கொள்கைக்காக உடம்ப விட்டேன். சிவபெருமான் கொள்கைக்காக உடம்ப விட்டவர், உடம்புல பாதியை கொடுத்துட்டாரு. அதனால சொல்றாரு, கூரா வெண்ணீராடி கோங்கலர் சேர் குவிமுலையாள் பார்வதி. கூரா ஒரு கூரை அவளுக்கு கொடுத்தவனே, ஒரு கூரை. இந்த கூறுங்கிறது ரொம்ப நல்ல வார்த்தை, தெரியுதா? கூறுங்கிறது இப்ப நீங்க காய்கறி கடைக்கு போனா கூறு கூறா வச்சிருப்பா, பார்த்துருக்கீங்களா? காய் கத்திரிக்காய் ஒரு கூறு, வெண்டைக்காய் ஒரு கூறு, தக்காளி ஒரு கூறு. ஏப்பா ஒரு கூறு எவ்வளவு? 20 ரூபா அப்படின்னு திரும்பிங்க. என்னப்பா ஏன்யா திரும்புற அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்.
நம்ம ஒரு கூறு 20 ரூபா சொல்ற அப்படின்னா சரியா வந்துட்டு போனி நீங்க தான் போனி கேட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு 2 ரூபாய்க்கு தெரியா 20 ரூபா சொன்னா என்னப்ப 2 ரூபா அவன் சொல்ற கத்திரிக்காய் வாங்குற மூஞ்சியை பாரு கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் விற்கிற மூஞ்சியை பாரு கடைசியா 2 பேரும் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் 2 பேரு மூஞ்சியோ இப்ப 2 பேரும் கத்திரிக்காய் விட்டுருவாங்க மூஞ்சியை பிடிச்சிக்குவா கத்திரிக்காய் வாங்குற மூஞ்சியை பாரு கத்திரிக்காய் விற்கிற மூஞ்சியை பாரு அப்படின்னு அப்புறம் சரியா கேட்டு வாங்கிட்டு போயா சரி 10 ரூபாய்க்கு கொடு சரி வாங்கிட்டு போ கடைசியா இவ்வளவு பேச்சுக்கு அப்புறம் தான் அந்த கூறு திகையும் அது கூட திகைகிறது தெளிகிறது என்ன பேசுறதுன்னு தெரியணும் இதுதான் என்ன பேசுறதுன்னு தெரியணும் இப்ப கூரா வெந்நீராடி இப்ப தெளிஞ்சு பேசுறாரு ஒரு கூரை நீ கொடுத்துட்ட வெந்நீராடி இருக்கிறதையே உயர்ந்த நிறம் வெள்ளை நிறம் தான் சரிதான் உயர்ந்த நிறம் நான் வெள்ளை நிறத்தை தவிர வேற எதுவும் எந்த சட்டையும் போடுறதில்லை நான் யாத்திரை போடுறத கூட இதுதான் கட்டிட்டு போவேன் வெள்ளை தான் கட்டுவேன் காரணம் என்னன்னா எனக்கு இதான் பிடிக்கும் இதுதான் தூய்மை வெள்ளை உலகத்திலே உயர்ந்த நிறம் வெள்ளை தான் அதுக்கப்புறம் தான் மற்றதை கலக்கிறது அதனால வெந்நீராடி நீ உடம்புல பூரா அவனே சிவப்பு அதனால சிவன்னு பேரு தழல் தானே நெருப்பு தானே நீ என்ன பூசியிருக்க வெந்நீராடி நேற்று நான் திருவாலங்காட்டுல அந்த ரத்ன சபாபதிக்கு ஏதோ அலங்காரம் பண்ணாங்க விபூதி போட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு விபூதிங்கிறீங்க எவ்வளவு விபூதி கொட்ட விபூதி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன் விபூதி போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் எவ்வளவு நேரம் ஊதி போட்டாங்க எவ்வளவு ஊதி என்ன தெரியும் ஏன் தெரியுமா அது அவ்வளவு ஊதி போடுறேன் அவர் வெந்நீர் ஆடுறாரு அது சொல்லுவது தண்ணீர்ல ஆடுவேன் இவர் வெந்நீர்ல ஆடுறாரு திருமால் தண்ணீர்ல ஆடுவேன் இவரு வெந்நீர்ல ஆடுவார் அவன் ஏற்கனவே தழலை கையில வச்சு ஆடுறேன் அந்த ஆட்டத்துல சிவபெருமான் தான் ஆட்டம் திருமால் படுத்து தூங்குவாரு புறமா பொய் சொல்லுவாரு ஆனா சிவபெருமான் ஆடுவார் சரிதான் சிவபெருமான் ஆடுவாருங்க அதான் சிவபெருமானுடைய பெரிய சிறப்பு ஒரு கிராமத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வச்சு ரயில்வே ஸ்டேஷன் பொம்பளை போனா அங்க ஆறாதவங்க ஒரு ஆள் தான் டிக்கெட் எடுப்பாங்க ஏறுவாங்க அவர் போய் கவுண்டர்ல கையிட்டு ஐயா எங்க ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட உங்க ஊர் எதம்மா அதான் ஏன் எங்க ஊர் ஏன்னா அவ ஊரு புருஷன் பேர் சொல்லாதான் புருஷன் பேரு சொல்லாது அதனால எங்க ஊரு கூடியா அட உங்க ஊர் எதம்மா அதை சொல்லு அப்படின்னாரு அதாங்க அந்த காவிரி கரையில இருக்குல்ல காவிரி கரையில அதாங்க நம்ம காவிரி கரையில எவ்வளவு ஊர் இருக்கு உனக்கு நான் எந்த ஊருன்னு கேட்கறது நீ ஏதாவது ஊர் சொல்லு அது எங்க ஊருக்கு வந்துடும் கிட்ட அப்படின்னு சொன்னாரு ஓ அப்ப சிதம்பரமா அது கேட்கிறாரு சிதம்பரமா அப்படி கேட்கிறேன் காவிரி கரையில எனக்கு சிதம்பரமா அப்படின்னு அவன் சொன்னா உங்க ஊர்ல ஆடுறாரு எங்க ஊர்ல தூங்குறாரு உங்க ஊர்ல ஆடுறாரு எங்க ஊர்ல தூங்குறாரு ஆடுறது நடராஜா அதான் சிதம்பரம் தூங்குறது ஸ்ரீரங்கமா ஆமா ஸ்ரீரங்கம் தான் ஏமா சொல்றேன் புருஷன் பேரு சொல்ல மாட்டேன் அவன் பேரு ஸ்ரீரங்கம் ஏமா இத முதல்ல சொல்லி தொலைக்கப்படாதா இதை போட்டு இந்த பிராணம் எடுக்கிற இதை போட்டு இதை முதல்ல சொல்லி ஆமாமா ஸ்ரீரங்கம் அப்படிங்குது பொண்ணு புருஷன் பேரு ஸ்ரீரங்கமா அதனால அப்படி சொன்ன அப்ப ஸ்ரீரங்கம்னா தூங்குறாரு இன்னைக்கு தூங்குறாருல்ல சிதம்பரம்னா ஆடுறாரு இப்ப எல்லாம் நடராஜாவை பத்தி தான் நம்ம பேசுறோம் நேற்று அடுத்த சொன்னோம் இல்லையா நடராஜா தானே முக்கியமான நடராஜா அவர் தானே சிதம்பரத்துல இருக்கிறது தானே முக்கியமான 5 ஸ்தலத்திலையும் முக்கியமான ஸ்தலம் அதாங்க அப்புறம் தான் மொத்த ஸ்தலம் அதுக்கு அடுத்ததான் எல்லா ஸ்தலமும் என்ன கோங்கோலர் சேர் குவிமுலையாள் கூறா வெந்நீராடி ஏன் திருநீரு அப்படியே ஆடல வேலை அவரே ஆடுறவரு அவர் கையில ஆடுது எது தழலை கையில வச்சிருக்காருல அது ஒரு பக்கம் ஆடுது சிகையெல்லாம் நெருப்பு சரிதா அது ஒரு பக்கம் ஆடுது அவருக்கு வெந்நீரை போடுறார் ஏன் வெந்நீரை போட்டாங்கன்னா நெருப்புல போட்டா எந்த பொருளை போட்டாலும் நெருப்பு தான் சுத்தமானது தெரியுதா ரொம்ப பவித்திரமானது நெருப்பு அவன் நெருப்பு மாதிரி அவன் அப்படிங்கிறான்ல மற்றெல்லாம் சுத்தம் இல்லை ஆனா நெருப்பு சுத்தமான அவன் பவித்திரமானவன்டா நெருப்புடாவே அவன்கிட்ட போகாதடா நீ அப்படின்னா நெருப்பு சுத்தப்படுத்தும் நீங்க எதையும் நெருப்புல போட்டு எடுத்தாச்சுன்னா சுத்தம் ஆயிரும் தெரியுதா அதுதான் நெருப்பு
நெருப்பு எல்லாத்தையும் சாப்பிட்றோம், ஆனால் சுத்தப்படுத்திடும் நெருப்பு. அப்படி இந்த வெந்நீர் இருக்கு பாருங்க, அது நெருப்புலேருந்து வர்றதுங்க. நெருப்பில் இந்த பசுவினுடைய சாணத்தை, அந்த பசு சாணத்தை எடுத்து அதை உருட்டி அதை நெருப்பில் வச்சு அதை புகை போட்டு அப்புறம் எடுத்தோம்னா வெந்நீர் வச்சு நெருப்பில் கிடந்து சுத்தப்படுத்தி அதான் வெந்நீர். அதனால வெண்மையான நீர், தீட்டு போனது, அசுத்தமெல்லாம் கழிக்கப்பட்டது, சுத்தமானது. வெந்நீராடி அவன் சிவன், அவனுக்கு என்ன ஆட்டம்? வெந்நீர் ஆட்டம். வெந்நீரை ஆடுகிறான். ஓங்கையில் சூழ் திருவாரூர். திருவாரூருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? ஓங்கு எயில். எயில்னா என்ன தெரியுமா? கோட்டை, மதில். எயில்னா மதில்னு சொல்றது. கோயில் சுவரெல்லாம் எப்படி இருக்கணுமா? பெரிய கோட்டை சுவர் மாதிரி இருக்கணும் மதில். அதை எயில்னு சொல்லுவாங்க. தூங்கையில் எரிந்த தொழிற்தோற்செம்பியன்னு பழைய காலத்துல ஒரு ராஜாவுக்கு பேரு. தூங்கையில் எரிந்த தொழிற்தோற்செம்பியன், சங்ககாலம் இலக்கியம். செம்பியன்னா சோழன். சோழன் மேல ஒரு எயில் ஒருத்தன் கட்டியிருந்தான். ஏத வானத்திலேயே கட்டியிருந்தான் ஒரு சோழன். இது மண்ணில் கட்டுறது, இது வானத்திலேயே ஒரு கோட்டை கட்டியிருந்தான். தூங்கு எயில்னு பேரு. அங்க தூங்குவாங்க, மேல தொங்கிக்கிட்டு இருக்குமா. அதையே அடிச்சான் நாங்க. ராக்கெட் போட்டு அடிக்கலாம் பாருங்க, ராக்கெட் மூலம் அடிக்கலாம். அப்படி அடிச்சான் நாங்க. தூங்கையில் எரிந்த தொழிற்தோற்செம்பியன். செம்பியன்னா சோழன் பழைய காலத்துல. அப்படி ஒரு சோழன் இருந்துக்க, அவன் வானத்துல பறந்த கோட்டையெல்லாம் அடிச்சான் அப்படின்னு சொல்றான். எயில்னு சொன்னாலே கோட்டை, மதில். அந்த மதிலுக்கு பேர் போனோம் திருவாரூர். திருவாரூருக்கு என்ன பேரு? பெரிய மதில். ஆரூர்ல இன்னொரு அழகு என்ன தெரியுமா? தேர் அழகு. திருவாரூருக்கு தேர் அழகுன்னு சொல்றாரு. திருவாரூர் தேர் அழகு எப்படி சொல்றாரு? ஓங்கையில் ஓங்கையில் உயர்ந்த. இன்னைக்கு நீங்க அந்த கோயில் மதுல போய் பாருங்க, திருவாரூர்ல எவ்வளவு வேலை இருக்குங்க. ஒரு 80 அடி இருக்கும், 100 அடி இருக்கும். பெரிய அது. அந்த ராஜகோபுரத்தை பார்த்தா 2 கோபுரத்துக்கும் இடத்துக்கு வந்துருக்கும். இப்ப மற்ற ஊர்ல அப்படி இல்லை. சில ஊர்ல அந்த கோட்டை சுவர்ல மதில் சுவர் தாண்டி ஏறி குதிச்சுட்டு போய் திருடி இருக்காங்க. இந்த சுவரெல்லாம் ஏறவே முடியாது. இந்த சுவரெல்லாம் ஏற முடியாது. அதான் ஓங்கையில் சூழ். அது சுத்தி இருக்கு 4 பக்கமும். எப்பவுமே திருவாரூர்ல சுவர் இடியே விட மாட்டாங்க. திருவாரூர்ல மதில் இடிஞ்சதே கிடையாது. எல்லா ஊர்லயும் மதில் இடியும். எல்லாம் இப்ப நாகூர்ல மதில் இடிஞ்சு வச்சு, குளத்தினுடைய மதில், அங்க எதுவும் இடிய விட மாட்டேன். தெரியுதா? ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே. திருவாரூர்ல அருமையான மதுரை உடையவனே. கோயிலுக்கு ரொம்ப சிறப்பா அந்த மதில். கோயில் மதில் இடிபடக்கூடாது. தெரியுதா? ஏன் தெரியுமா? இடிஞ்சா ஊருக்குள்ள இருக்கேன், அது உள்ள வந்து கட்டிடுவேன் வீட்டை. எப்படா மதில் விழுகும் நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு. நன்னிலத்துக்கு போய் பாருங்க. நன்னில நான் போயிருக்கேன், பலமுறை போயிருக்கேன். நன்னிலத்து பெருங்கோயில் உகந்தானேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி தேவால். நன்னிலத்து பெருங்கோயில் உகந்த பெரிய கோயில் அங்கே இருக்கு. அது 7 பிரகாரம். அந்த காலத்துல மாதிரி 7 பிரகாரங்க. அந்த ஊரே அந்த கோயிலுக்குள்ள இருந்துச்சு அந்த காலத்து. ஒவ்வொரு மதிலா விழுந்துச்சு. விழுந்தோன்னு ஊருக்கார முறை உள்ள வந்துட்டேன். இப்ப ஒரு மதில் தான் இருக்கு, ஒரு மதில் தான் இருக்கு. அப்புறம் உள்ள ஒரு நேர கோயில போயலாம். அது கோச்சக்கனான் கட்டினா மலைக்கோயில், அது மேல ஏறணும். ஒரே மதில் தான் இருக்கு. சுத்து ஒரு புறாரம் தான் இருக்கா. சரிதா? ஏன் மற்ற மதிலாம் என்னாச்சு? எல்லாம் விடிஞ்சு வச்சு, அல்லது ஊருக்காரன் இடிச்சுட்டேன் எல்லாம் உள்ள. இப்ப அந்த ஒரு மதிலுக்கு பக்கத்துல ஒருத்தன் கடை வச்சுட்டு இருக்கேன். அவன் எதுக்கு? நான் எதுக்காக இருக்கேன் இங்கே? எல்லாரும் போய் தேங்கிங்க. இங்கே அந்த மதிலுக்குள்ள புறாரத்துல தான் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு, பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஆபீஸ் இருக்கு, பஞ்சாயத்து போர்டு இருக்கு, மருத்துவமனை இருக்கு, எல்லாம் அதுக்குள்ள. இவ்வளவு இடம் இல்லையே. அந்த மதிலெல்லாம் விழுந்தோன்னா அவன் கொண்டாந்து ஆபீஸ் வச்சுருவாங்க. இப்போ மதிலே கிடையாது, ஒரு மதில் தான் இருக்கு. அந்த மதிலுக்கு பக்கத்துல சோறுக்கும் பக்கத்துல ஒருத்தன் கடை வச்சிருந்தேன். நாங்க போறோம், என்னப்பா நீ மட்டும் கடை வச்சுக்க, எல்லாம் போய்த்தாங்க, நீ மட்டும். அவங்க என்ன சாமி, இந்த மதில் ஒரு நாளைக்கு விழுந்துரும், நான் எல்லாம் உள்ள போகலாம்னு உட்காந்து. இந்த மதில் ஒரு நாளைக்கு விழுந்துரும், எப்படி பாருங்க. அப்ப நான் முன்னால உள்ள போயிடலாம்ல அப்படின்னா எப்படிப்பா அந்த யோசனை? ஆமா, எல்லா மதிலும் விழுந்தா நீங்க எப்படி வந்துருக்கு? இந்த இருக்க பள்ளிக்கூடமெல்லாம் இருக்குல்ல, மதிலுக்குள்ள இருந்ததானே. அதனால கோயில் இடத்தை எடுத்துக்கத்தான் எல்லாரும் ஆசைப்படுறேன். இடம் இருந்துச்சு சர்க்கார்கள். அந்த காலத்து ராஜாக்கள் விட்டு கொடுத்தது, பிரபுக்கள் விட்டு கொடுத்தது எல்லாம் போச்சு. ஆனா இன்னைக்கு திருவாரூர்ல மட்டும் அப்படி இருக்கு. திருவாரூர்ல அப்படி கோயில் கட்டுறவன் முதல்ல எதை கட்டுவோன்னு சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல கட்ட வேண்டிய மதில் தானா சுவர் தான். இப்ப நம்ம வீடு கட்டினா கூட முதல்ல சுவரை கட்டி போடணும். சுவர் கட்டலைன்னா இது ஏன் இடமே,
நீங்க சுவர் கட்டலைன்னா அடுத்த வீட்டுக்காரர் ரெடியா காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சார் ஏன் வீட்டுக்குள்ள நீங்க வந்து செய்யமா இது ஏன் சொன்னேன் சுவரை கட்டிவிட்டா அப்புறம் அங்க தள்ளி நிற்பேன். தேவி சாசு கூட சோறுக்கு அந்த பக்கம் தாங்க நிற்கும். மனுஷன் தான் உள்ள வருவேன். தேவி சாசு கூட சோறுக்கு அந்த பக்கம் நிற்கும். அதனால சுவரை முதல்ல ஓங்கையில் சூழ் திருவாரூர். திருவாரூருக்கு என்னடா சிறப்புன்னா சுத்தி பெரிய கோட்டை சுவர். திருவாரூர் அதுக்கு ஆரூர்னு பேரு. ஆரூர்னா நிறைஞ்ச ஊர்னு அர்த்தம். ஆறுனா நிறைந்தன்னு அர்த்தம். மனமாற அப்படிங்கிற கண்ணார பாயார ஆர் அப்படின்னா நிறைந்தன்னு அர்த்தம். திருவாரூர் ஆரூர்னு பேரு. திருங்கிற நம்ம சேர்த்துக்கிட்டது திருவாரூர் ஆரூர். ஆரூர்னா என்ன அர்த்தம்? அழகிய ஊர்னு அர்த்தம், நிறைஞ்ச ஊர்னு அர்த்தம். அது திருவாரூர் தான். ஆரூர்னா அத. ஓரூர்னு தமிழ்ல ஒரு ஊருக்கு பேரு, ஒரே ஊர் ஓரூர். அது சீர்காழி. ஞானசம்பந்தர் ஓர் ஊர் இது என்ன? இந்த பிரளய காலத்துல எல்லா ஊரும் அணிஞ்சு போகுமா? பிரளயம் ஏற்படுற காலத்துல ஒரு ஊர் தான் நிக்குமா? அதுதான் ஓர் ஊர். அது சீர்காழி தான். அதனால அங்க இருக்க சாமி பேர் தோணியப்பர்னு பேரு. ஏன்னா அவர் தோணியில ஏறிக்கிட்டு வரோம். தோணி 3 சாமி அங்கே தெரியுதா? கீழே ஒரு சாமி, மேல ஒரு சாமி, உச்சியில ஒரு சாமி. அதில் நடுவில் இருக்க தோணியப்பர்னு பேரு. அதனால அவரு ஒரு ஊர், அந்த ஒரு ஊர் தான் நிற்குமா. பேரூர் அதான் கோயம்புத்தூர் பக்கத்துல. போரூர் யுத்தம் பண்ண ஊரு, அது நம்ம திருவாரூருக்கு பக்கத்துல போரூர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஊர் பேர் உண்டு. திருவாரூர் ஆரூர்னா அத. ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே. திருவாரூருக்கு உடையவனா இருக்கிற நீ அடியேனின் பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. நான் எதை புகழ்றது? அவங்க 2 பேரும் ஒன்ன புகழ்ந்தாங்க. யார் 2 பேரும்? உன்னையே சோதிக்கிறதுன்னு கிளம்புனானே திருமாலும் பிரம்மாவும். அவன் உன்னை புகழ்றதுக்கு 1.5 மாசம் ஆச்சு கண்டுபிடிச்சு போட்டுவதற்கு. போன உடனே கோயிலுக்குள்ள போனோடனே முதல்ல புகழணும். புகழ்மின் திருவாசகம் என்ன சொல்லுது? புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின்ன. இதான் 3 தான் நமக்கு திருவாசகம் சொல்லுது. கோயிலுக்கு போனா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல புகழணும். சாமிக்கு முன்னால புகழ்ந்து பாடணும். சாமிக்கு முன்னால என்ன செய்யணும்? அவனை புகழ்ந்து பாடணும். தோடுடைய செலியன் விடை ஏறி ஓர் துவன் மதிசூடி. முதல்ல ஞானசம்பந்தர் அவனை புகழ்ந்து தானே பாடினாரு. யாரா அவனுக்கு இப்படி பால் கொடுத்தாலும் அப்பா காட்டாரு? இவர் தான். பிள்ளைக்கு தெரியல, அப்பாவுக்கு தெரியல அந்த உருவம். இவர் தான். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. அதான் வெந்நீராடி. என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த. ஏடுடைய மலரான் யாரு? பிரம்மா. முனை நாட்பணிந்து ஏத்த. அவன் உன்னை புகழ்ந்து பாடினான்ல. முதல்ல யாரு புகழ்ந்து பாடினது? பிரம்மா தான் புகழ்ந்து பாடினாரு. ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீருடைய பிரமாபுரம் மேலிய பிரம்மானிவன் என்றே. இந்த பிரம்மபுரத்துல இருக்க வந்த அப்படின்னு அவர் பாடு. இது சீர்காழி நடந்தது. அவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேர் இருந்தார் இந்த சுவாமிக்கு. ஏன்னா பிரம்மாதான் முதல்ல அவனை ஏத்தினவர், புகழ்ந்தவர். அதனால சொன்ன முதல்ல புகழ் மின்ன. முதல்ல என்ன செய்யணும்? புகழ். ஏன்னா அவன் தான் முதல்ல புகழ்ந்தவன். யாரு புகழ்ந்தவன்? பிரம்மாதான் புகழ்ந்தாரு. அதனால ஞானசம்பந்தர் அவன் புகழ்ந்தவன்னு பேர சொன்னாரு. ஏன்னா இந்த ஊர்ல யாரா முதல்ல காலேஜ் கட்டினா? அலைப்பட்டி. காரைக்குள்ள யாரு முதல்ல காலேஜ் கட்டினா? அலைப்பட்டி. இப்ப 100 காலேஜ் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் காலேஜ். பிள்ளை எடுத்தாங்க. ஆனா பிள்ளை எடுத்தாங்க. அப்ப பார்த்தா லங்கையில இருந்து வந்து படிச்சாங்க அந்த காலத்துல. ஜாம்பியாவில இருந்து வந்து படிச்சாங்க. எத்தியோப்பியால இருந்து ஆப்பிரிக்காவில இருந்து படிச்சாங்க. எங்களோட படிக்கிற போது கேரளாவில இருந்து எவ்வளவு பேர் பையன் படிச்சாங்க இந்த காலத்துல. அங்க இல்லாத காலேஜா இருந்தாலும் அங்க இல்லாத படிப்பேன். அப்புறம் இங்க வந்து படிச்சேன். அழகப்பட்டியா டெக்ஸ்டைல்ஸ் அங்கதான் வச்சிருந்தாரு. கொச்சியில வச்சிருந்தாரு, திருச்சூர்ல வச்சிருந்தாரு, அழகாபாபுரத்துல வச்சிருந்தாரு. அவ்வளவு மில்ல அங்கதான் வச்சிருந்தாரு. அங்க இருக்கிற தொழிலாளிக்கு பூரா இங்க ஃப்ரீயா படிக்க விடுவாரு. அங்க உள்ள தொழிலாளி பையன் பூரா இங்க படிப்பேன். அவனுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாரு. இவ்வளவு பையன் ஒரு அவன் வெளி மாகாணத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து எங்களோட எவ்வளவு பேர் தெரியுமா படிச்சாங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து படிச்சவங்க எவ்வளவு பேர். அதனால அப்படிலாம் வந்தாங்க, படிச்சாங்க, அழகுட்டியார புகழ்ந்தாங்க. இந்த ஊர்ல காலேஜ்னா அழகுட்டியார அவர் தானே முதல்ல வச்சவரு. முதல்ல வச்சவங்களுக்கு எப்பொழுதுமே பெருமை உண்டு தெரியுதா? அதனால முதல்ல இவனை சிவனை புகழ்ந்தவன் யாரு? பிரம்மா தான் புகழ்ந்தாரு.
ஏன் முதல்ல பொய் சொன்னவர் அவர் தான், முதல்ல புறப்பட்டவரும் அவர் தான், பிரம்மா தான் மேல நான் பாக்குறேன் அப்படின்னு புறப்பட்டவர். அதனால சொன்னாரு, பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. அந்த திருவடிகள் அவன் தான் முதல்ல புகழ்ந்தவன். ஞானசம்பந்தர் சொன்னாரு, அந்த பூங்கடலை நான் இப்ப புகழ்கிறேன். பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. வேற எதையும் நான் புகழ மாட்டேன். உன்னுடைய திருவடிகளை, திருவடிகள்னா சிவனுடைய திருவடி எப்படி கடல் தெரியுமா? வெற்றி கடல், வீரக்கடல், அப்படித்தானே சொல்லணும். திருவடிய மனுஷனுடைய கால் வீரக்கடல் அணிஞ்சிருக்கணும். காலில் கடல் அணிஞ்சிருப்பேன். தண்டை, கடல்னா தண்டைன்னு அர்த்தம். தண்டை போட்டிருப்பேன், அது வீரத்தை காட்டக்கூடியது. புரியுதா? இந்த புள்ள போட்டிருக்குது பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு, அதுக்கும் தண்டையும் தான் மாதிரி கிளு கிழிப்ப மாதிரி கிணி 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 சத்தடி, அதெல்லாம் அந்த கிளி 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 சத்தத்து கேட்டது. அதுக்கும் தண்டைன்னு தான் பேரு. அது வீரத்துக்கு அடையாளம் இல்லை, அது அழகுக்கு அடையாளம். ஆனா வெற்றி கடல், வீரக்கடல் போட்டுக்கணும். வீரக்கடலை போய் பூங்கடல்கள்னு சொல்லலாமா? உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன வீரக்கடல் சொல்லணும்? பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேன். பூங்கடல்னு ஏன் சொன்னாரு? பூங்கடல்னு எதுக்காக சொன்னாரு? பூங்கடல்னா பூ போன்ற கடலாம் சிவருமானுடைய கடல். ஏன்? அவரு யமனை மிதிச்சாரு, யமனை மிதிச்சாரு, அவன் உயிர் பெற்று இருந்தான்ல. வீரக்கடலா மிதிச்சா உயிர் பெற்று விடுவானா? வீரக்கடல் ஒரு மிதியில போய் யானையை மிதிச்சுன்னா பூங்கடல்னா சொல்றது, யானையுடைய பூங்கடல் மிதிச்சு செத்து போன எவ்வளவு ஒத்துப்பான? அதை யானையினுடைய பூங்கடல்னு சொல்ல முடியுமா? யானையுடைய அப்படி வச்சா அப்பளம் தான். ஒரு காலத்துக்கு இப்படி வச்சுன்னு வச்சுங்க, அப்பளம் தான். இத்தனை பாதம் தெரியுமா? அப்பளமா போட்டேன் அப்படி போட்டு அமைச்சு போடுவோம், ஒரே பாதம் தான். அது பாதம் இவ்வளவு விரிச்சு இருக்கும் தெரியுதா? அதை அப்படி பாதத்தை வைக்கும், அவ்வளவு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் எடுக்கலாம் யோசிக்கலாம் வேண்டாம், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அது மாதிரி அதை போய் வீரக்கடல், அதை போய் யானையுடைய கடலை பூங்கடல்னு சொல்ல முடியாது. சிவருமானுடைய கடலை போய் பூங்கடல்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அது மென்மையான கடல். யாருக்கு? அடியார்களுக்கு. யாருக்கு? அடியார்களுக்கு மென்மையான கடல். எல்லாம் பூவை பத்தியே பேசியிருக்கா. இந்த பாட்டு பூரா பூத பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழ், வேற எதையினா புகழ மாட்டேன். சடையானே தளலாடி. சடையான் சிவருமானுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? சடை, அப்படியே சடை பெருசா போட்டு. அந்த நடராஜா படத்தை பாருங்க, அந்த சடையே தெரியும். அது பூரா நெருப்பு தான் தெரியுதா? சடையானே. அதனால சிவருமானுக்கு சடை முக்கியம். அந்த சடையில தான் கங்கையை வாங்கினாரு. கங்கை மேலேருந்து கீழே விழுந்துச்சு, தேவகங்கை வானகங்கை மேலேருந்து கீழே விழுந்துச்சு, சடையில தாங்கிட்டாரு. சடையானே. சடைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அது அந்த தண்ணீரை மேலேருந்து கீழே விழுந்த கங்கையை தாங்கி கொண்டு சடையானே தளலாடி. அவன் கையில தளல் வச்சிருக்கிறாரு. அவருடைய கை பார்த்துருக்கீங்களா நீங்க? கையில ஒரு கையில தளல் இருக்கும். தளல்னா நெருப்பு, நெருப்பு அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் நெருப்பு. இப்போ உங்களுக்கு நீங்க சில பொம்பளைங்க இந்த தீச்சட்டி எரிஞ்சுக்கிட்டு வரா பார்த்தீங்களா? ஆனா ரொம்ப கஷ்டம், தீ நல்லா கொழுந்து விட்டு எரியும். ஆனா தாங்குவா, அந்த கை தாங்கும், தளல் தாங்கும். அது நெருப்பை தாங்க முடியாது, ஆனா தாங்குவாங்க. சில அந்த பக்தியில சில பேர் நெருப்பு குழிக்குள்ள இறங்குறாள், அதுக்கு நெருப்பு குழின்னு சொல்ல மாட்டேன், பூக்குழிங்க. கவனிச்சீங்களா? பூ, அது அந்த தளல் எரியிற போது பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். எரியிற போது தளல் இருக்கே, தளல் அதை பார்க்கணும், அந்த காட்சியை பார்க்கணும். பார்த்தா அப்படியே எரியும். நான் ரொம்ப பூக்குழிக்கு போயிருக்கேன். நான் போய் தொடங்கியெல்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப ஊர்களில் ஒரு 40 அடி நீளம், ஒரு 15 அடி அகலம் வெட்டுவாங்க. வெட்டி ராத்திரிலேருந்து எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டன் கணக்காக போட்டு எரிப்பாங்க. எரிச்சு காலையில் என்ன கூட்டு போவாங்க. ஐயா எல்லாம் தயாரிச்சு வாங்க ஆரம்பிச்சு வைங்க. இப்போ அப்போ நான் போனோடனே ஆரம்பிச்சு வைப்பேன், தொடங்குவாங்க. மற்ற எல்லாம் மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டு உடம்பு போகிறா மஞ்சளை ஊற்றிக்கிட்டு பார்த்தா ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள்லாம் கிட்டு 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 40 அடி நீளத்துக்கு போகும். இப்போ நம்ம ஊர்ல 10 அடிக்கு தான் போட்டிருக்கேன், அதே 2 அடி தாவிடுவேன். இதுதான் 2 அடி தாவிடுவேன். நடக்கிறது கஷ்டங்க. ஆனா அதுக்கு என்ன பேரு? பூக்குழின்னு. அதான் ஆச்சரியம். நெருப்புக்குழின்னு சொல்ல மாட்டாங்க. அது பூ மாதிரிட்டாங்க. அது எரியிற போது நீங்க பார்க்கணும், நெருப்பு எரியிற போது பூ மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால பூக்குழின்னு சொன்னேன். அது மாதிரிதான் கடல், இவனுடைய திருவடி கடல். இதுவும் நெருப்பு தானே, கடலே நெருப்பு தானே. ஆனா என்ன சொல்றாரு? பூங்கடல்
அந்த பூக்குழின்னு அதை சொல்லக்கூடாது. வித்தியாசம் தெரியல உங்களுக்கு ஏன் அப்படி சொன்னார்னு? அது பூங்கலங்கிற இது பூக்குழின்னு சொல்றாங்க. எப்படி நாம பூக்குழின்னு சொல்றோமோ அது மாதிரி பூங்கலல்கள் கலல் இருக்க பூங்கலல்கள் அவை எல்லாது எவையாதும் புகழேனே சடையானே தளராடி. கையில தளர் வச்சிருக்கிறேன். தயங்கு மூவிலை சூழ படையானே. கையில விளங்குகின்ற படைச்சூலம். கையில சோளம் வச்சிருக்காரு. விளங்குகிற சோளம். ஏன் விளங்குகிற சோளம்னு சொன்ன? கையில சூலத்தோட தான் வருவார் அவர். சிவபெருமான் வந்தா சூலத்தோடு வருவாரு. முருகப்பெருமான் வந்தா வேலோட வருவார். முருகப்பெருமானுக்கு வேல், ராமபிரானுக்கு வில், இவருக்கு சூலம். மூவிலை சூலம் இப்படித்தான் இருக்கும். 3 இலையா இருக்கும். மூவிலை சூலம். படையானே. படையினா ஆயுதம். சூலத்தை படையாக உடையவனே. பரஞ்சோதி அதான் அவனுடைய பேரு. இப்ப எத்தனை பேருக்கு பரஞ்சோதின்னு பேர் வச்சிருக்காப்புல? பரஞ்சோதி அதான் அவனுடைய இயற்கையான பேர். அவ்வளவு பெரிய இகபரம் 2க்கும் உரிய ஒரு ஜோதி. அவன் பெரிய ஜோதியாக தோன்றிய நாள் தான் அந்த திருக்கார்த்திகை நாள். பரஞ்சோதி. பசுபதி. பசுபதினாரு. பசுபதியா எங்க இருக்கா? 5 முகம் இருந்தா பசுபதி. சரிதா? 4 முகம் அவருக்கு சாதாரணமா உண்டுங்க. 8 தோள் 4 முகம். சிவருமானுடைய அமைப்பு 4 தோள் 8 தோள் 4 முகம். 5வது முகத்தை எங்க எடுத்தாருன்னா காட்மாண்டுல, நேபாளத்துல காட்மாண்டுக்கு போனா அங்க சுவாமி பசுபதியா இருக்காரு. மேல் நோக்கிய முகத்தை உடையவரா இருக்காரு. 5 முகம். 4 பக்கமும் உங்களுக்கு நிலகதை வச்சிருக்கேன். 4 கதை வழியாகவும் 4 முகத்தையும் பார்க்கலாம். அந்த 5வது முகத்தை எங்கிருந்து வேணாலும் பார்க்கலாம். 5 முகமா உள்ளது அங்க. அந்த பேரு பசுபதினு பேரு. 5 முகத்தை உடையவனே நீ பசுபதி. அந்த 5 முகம் உள்ள பகவான் தான் 6வது முகம் அதோ முகம் எடுத்தாரு. அதோனா கீழ் நோக்கியதுன்னு. அவன் அதோபதியா போனாங்கிறோம்ல. அதோபதினா என்ன? கீழே போயிட்டான். அதுமாதிரி அதோனா கீழ்முகம். அதோ முகம் 6வது முகத்தை எடுத்தாரு. 6 முகத்துல இருந்து நெற்றிக்கண் 6 நெற்றிக்கண்ணு தோன்றுச்சு. அதுல இருந்து அறுபொறியை உண்டாக்குனாரு. அந்த அறுபொறி தான் முருகப்பெருமானா வந்தது. அவர் தான் 6 முகமா வந்தது. இவருக்கு 5 முகம், அவருக்கு 6 முகம். முருகப்பெருமானுக்கு 6 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். அதனால திருமுருகாற்றுப்படை வைக்கிறோம். 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும், 5 முகந்தோன்றில் 6 முகந்தோறும், வெஞ்சமல் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்றோதுவார் முன். முருகான்னு சொன்னா 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன். அவர் 5 முகம். அவர் 5 முகம் தோண்டிட்டா 6 முகம் வந்துடும். அவர் 4 முகம் தான் இயற்கை. சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 4 முகம். எண்டோடு முக்கண்ணானே. அவர் உங்களுக்கு எத்தனை முகம்? திருவாசத்துல பல இடத்துல படிச்சிருக்கான். எண்டோள் முக்களான்னு பல இடத்துல தேவாலயம் திருவாசம் வரும். அவனுக்கு 8 தோல் தான், 4 முகம் தான். சரிதா? ஆனா 5 முகம் வந்துருச்சுன்னா 6வது முகம் வந்துடும். 5 முகம் தோன்று 6 முகம் தோன்றும். இன்னொன்னு என்ன தெரியுமா? 5 முகம் ஒரு பயம். பயத்தினால 5 முகம். பயந்து நீ ரொம்ப பயந்தீங்கன்னா அந்த பயப்படுற இடத்துல 6 முகம் வந்துருவாருங்க. நீ பயப்படுற இடத்துல 6 முகம். நீ எப்பாவது பயந்தான்னு வச்சுக்க 6 முகம் வந்துடும் அந்த இடத்துல. அவன் இடத்துல உட்கார்ந்துருந்தேன். எஸ்டேட்டு போயிருப்போது. அப்ப அது ஒரு தோட்டம், ரப்பர் தோட்டம். அங்கேருந்து சர 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 சத்தம் கேட்குது. எனக்கு சத்தத்தில் தெரிஞ்சுட்டா பாம்பு வருது. நான் உட்காந்துருக்கேன். கிருன்னு ஒரு பாம்பு. பாம்புனா விரியங்க கட்டவரி இம்பிட்டு நீளம் ஒரு பாகம் கிரு கிரு கிருக்குன்னு எங்கிட்ட வந்துச்சுங்க. வந்தா நான் எனக்கு எந்திரிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நான் முருகா என்ன அறியாம 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும் அப்படின்னு சொன்னல. இப்படி இப்படி அந்த இடத்துல நின்றுச்சுங்க. அது அடிச்சுன்னா அப்படி ஒரு பாஞ்சு எனக்கு அடிக்கலாம். அந்த அந்த பைட்டிங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. ஷூட்டிங் டிஸ்டன்ஸ் தான். கையில தோட்டா வச்சு துப்பாக்கி சுட்டா சுற்ற தூரத்துக்குள்ள இருந்தா ஷூட்டிங் டிஸ்டன்ஸுங்க. இது பைட்டிங் டிஸ்டன்ஸ். அங்கிருந்து ஒரே கடி கடிக்கலாம். அவ்வளவு நீளம் இருக்குது. அங்கே நிக்குது. எனக்கு அதுக்கு பக்கம் தான். இப்படி படம் எடுத்துட்டு நிக்குது. நல்ல பாம்பு இப்படி படம் எடுத்துட்டு நிக்குதுங்க. இப்படி நிக்குது. நான் 5 முகந்தோடு 6 முகந்தோடு நமக்கு தான் முருகன் வந்துட்டானீங்க. இல்லைன்னா நிக்குமா? இங்க அது வந்த வேகத்துக்கு நிக்குமா? நமக்கு 5 பயப்படுற முகம் வர்ற போது 6 முகம் வந்துடும். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலான வேல் தோன்றும். அந்த இடத்துல வேல் வந்துடும். சரிதா?
நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் எருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நக்கீரர் திருமுகத்து படையில் பண்ணாரே அதை நான் வாழ்க்கையில பார்த்தேன். முருகா 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 அப்படி சொல்லி அப்படி நிக்குதுங்க. அவர் என்ன செஞ்சு அந்த அது ஒரு பாகம் இருக்கு, அந்த வால் அப்படி பின்பக்கமா போகுது, பின்பக்கமா போகுது, இப்படி போயிடுச்சுங்க. எனக்கு முன்னாலே வரல, பின்பக்கமா போயிடுச்சு. 5 முகம் தோன்று 6 முகம் தோன்றும். அதைத்தாங்க சொல்றாரு, படையானே பரஞ்சோதி பசுபதி 5 முகத்தை நீ உடைய மழை வெள்ளை விடையானே, மழை வெள்ளை விடையானே, நல்ல வெள்ளை நிறம். இது விட காலை அவரு ஏறி இருக்கிற காலைக்கு பேர் தர்மம்னு பேரு, தர்ம செங்கன் விடையான்னு பேரு. அவரு தர்மம்ங்கிற விடை மேல இருக்காரு. அதனால மழை வெள்ளை விடையான அவர் அணிந்திருக்கிறது வெந்நீர், அவர் ஏறுற காலையும் வெள்ளை காலை, வெள்ளை ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நீங்க காடுகளிலே பாருங்க, வெள்ளை காடு தான் அழகா இருக்கும் தெரியுதா. அது மாதிரி வெள்ளைக்காரன் அவன் நம்மளை அரசாண்டா பாருங்க, அவனை பார்த்துக்கிட்டே ரொம்ப பேர் இருந்துச்சு, அவனை எதுக்க மாட்டோம். ஏன்னா வெள்ளைக்காரன் ஆள் அழகா இருக்கான், விளையாடு இருக்கான்ல. நீங்க வெள்ளையா இருந்தாலே எல்லாரும் பாப்பா. அதுதான் எங்க மீனா கல்யாணம், மாப்பிள்ளை அழைக்க போகணும். எங்க பங்காளிகள்லாம் நாங்களாம் போறோம், அழைக்க போறோம். ஒரு 200 பேர் போறோம். அவங்க மாப்பிள்ளை நல்லா பெரிய தொப்பி வச்சுக்கிட்டு டம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா, மாப்பிள்ளை நல்லா விளையாடுன்னு இருக்கா. எல்லாரும் வந்து மாப்பிள்ளைய பார்த்து, ஏன் இப்படி ஆளு நம்ம தேவட்டில் ஆள் இருக்கா, எப்படி மாப்பிள்ளை இருக்காள் என்கிட்ட வந்து, சரி என்னையா இவ்வளவு விளையாடுன்னு இருக்காரு அப்படின்னா. அப்படின்னா கவியரங்கத்துல எங்க சாணா மையப்ப மாட்டாரு, மாப்பிள்ளைய புகழ்வேனா மாப்பிள்ளையுடைய தொப்பிய புகழ்வேனான்னு. இந்த தொப்பிக்கு அவங்களுக்கு அவ்வளவு அழகா நினைச்சு பாக்குறேன். இவ்வளவு விளையாடு இருந்தா இவ்வளவு அழகான மாப்பிள்ளை இந்த ஊர்ல இருக்கா ஐயா அப்படி என்கிட்ட வந்து கேட்கிறேன். இவ்வளவு விளையாடு இருந்தா அது எல்லாரையும் கவர்ச்சி பண்ணும். அதனால வெள்ளை விடையான வெள்ளைக்காரு. நீங்களாம் எனக்கு இந்த வெள்ளைக்காரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் தெரியுதா. ஏன் காரணம், எவ்வளவு கலர் இருக்கட்டும் வெள்ளைக்கார் அது தனி அழகா இருக்கும். அது மாதிரி வெள்ளை நிறத்துல குதிரை, வெள்ளை நிறத்துல காளை, வெள்ளை நிறத்துக்கே மவுசதி வந்துருதா. அதனால மழை வெள்ளை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துறையாய், திருப்பெருந்துறையில நிறைய சோழ சூழ்ந்தோம், அந்த பெருந்துறை இருக்கோனே. அடியே நான் உடையானே, என்ன நீ பெற்றிருக்கிய, அடியேன் நான் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்ற அடியேனே, உன்னை எல்லாமே எனக்கு துணையே கிடையாது. எத்தனையோ துணை இருக்குங்க, வாழ்க்கை துணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வழித்துணை, திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் அப்படின்னு சொல்றது. திருத்தணியை ரொம்ப தூரம் நம்ம நடந்து வரோம், அங்கே 6 கிலோமீட்டருக்கு நடந்தோம். அது ரொம்ப தூரம் போறது திருத்தணி தான். அதனால எல்லாருமே திருத்தணி முருகன் வழித்துணை வர நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி நாங்கள் நடந்தே வரோம். அது வழித்துணை. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை துணை. சில பேர் இது என்னடா இது பேச்சு துணை சார், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த நேரம் போறதுக்கு பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப நீங்க பிடிச்சிடலாம், அப்புறம் அந்த டைம் முடிஞ்சுன்னா அப்ப நீங்க பிடிச்சிடலான்னு போக சொல்லிடுறேன். அதுக்கு பேர் என்ன, பேச்சு துணை. பேச்சு துணை. சில பேர் விளையாட்டு துணை, சீட்டு போடுறக்கா. சில பேர் சாயங்காலம் வந்து உட்காந்துட்டு சீட்டு போட்டுக்கிட்டுப்பா இந்த பல்லாங்குழி விளையாடுவாங்க, அதெல்லாம் விளையாட்டு துணை. இப்படி எத்தனையோ துணைகள் இருக்கு. அதனால ஒரு துணை மட்டும் அடியேனே, நீ தான்ப்பா எனக்கு எல்லா துணையும், உன்னை தவிர எனக்கு வேறு துணையே கிடையாது. ஒரு துணை தூண்கிறதுல இருந்து வந்ததான் துணை. தூண் வந்து பெரிய துணை இல்லையா. அதனால நீ எனக்கு பெரிய, உன்னை தவிர எனக்கு வேறு துணை கிடையாது. 3வது பாட்டு, கடைசி பாட்டு. உற்றாரை யான் வேண்டே, தைரியம் வந்துச்சு. இப்ப புலம்பிக்கிட்டு இருந்தார்ல, நேரம் புலம்புனார்ல, இப்ப என்ன தைரியம் வந்துருச்சு அவருக்கு. புலம்புனா அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தைரியம் வந்துடும்ல. அதனால உற்றாரை யான் வேண்டே, அப்பா நீ வந்துட்டாப்பா, நீ என் பக்கத்துல வந்தாச்சு, உன்ன நான் அடைஞ்சிட்டேன், இனிமே என்ன உற்றாரை யான் வேண்டே. எல்லாரையும் போக சொல்லிடுவேன், எல்லாம் போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னா. உற்றாரை யான் வேண்டே, இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா வந்தவளை நம்ம போக சொல்லிடுவேன் தெரியுதா, அவன் மட்டும் உள்ள போய் சாப்பிடுவேன். உற்றாரை யான் வேண்டே. எவ்வளவோ பேர் உற்றாருன்னா யாரு, அப்பேன், ஆத்தா, புள்ள, சகோதரன், சகோதரி, அண்ணே, தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமே, மாமி, மச்சா, மச்சி, எவ்வளவு அத்தை, அம்மா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு உற்றார்கள். இதெல்லாம் எதுல வந்தது, சொந்தத்துல வந்தது. சொந்தத்துல வந்ததுக்கு தான் உற்றார் வந்து உற்றவர்கள். அது உற்றார்னு பேரு, சொந்தம். ஆனா நட்பு உற்றார் இல்ல. நட்புங்கிறது அது நம்மளா தேடிக்கிறது. நட்பு யாரு வேணா, அது ஜாதி மதம் மொழி மாகாண நாடு ஒண்ணு கிடையாது.
உற்றாரை யான் வேண்டேன். எனக்கு எந்த உற்றாரையும் இனிமே எனக்கு வேண்டியது. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். எனக்கு ஊர் வேண்டையா, எனக்கு பேர் கூட வேண்டாயா எனக்கு. ஏன்? ஊரும் பேரும் தான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு வேண்டியது என்ன? ஊரும் பேரும். இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 மாசம் மறைஞ்சு வாழ்றதுன்னு போனாங்கல்ல, 12 மாசம். அப்படி மறைஞ்சு வருவது ஊரையும் பேரையும் மறைச்சு தான் வாழ்ந்தார்கள். ஊரையும் பேரையும் மறைக்கிறது, ஊரையும் பேரையும் வளர்க்கறதுக்கு பேர் தான் புகழ்னு பேரு. அதனாலதான் உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன். எனக்கு ஊரும் வேண்டாம், பேர் வேண்டாம். கற்றாறு வேணும் எனக்கு, அது கூட வேண்டாங்க. கற்றாரை படிச்சவங்க கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னா, அப்படி படிச்சவங்க வேண்டாம்னு சொல்லலாமான்னு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டான். இப்ப இருக்கிற கல்வி என்ன கல்வி? அது என்ன? அவன் தான் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு கற்றாரை யான் வேண்டி. இதெல்லாம் என்ன கல்வி? இப்ப இருக்கிற கல்வியெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லாத கல்வி. அதனால எனக்கு அவங்க கூட வேண்டாம். கற்பனவும் இனியமையும்னாரு. கற்பனவும் இனியம். இனிமே தான் நான் படிக்க போறேன், நல்லா தெரிஞ்சுங்க. இனிமே தான் நான் படிக்க போறேன். ஒருத்தர் ரிட்டையர் ஆன ஒரு பெரிய ப்ரொஃபசர் என்ன வாழ்த்தி பேசுறதுக்கு தலைமதங்கி வாழ்த்தி பேசுறதுக்காக கூப்பிட்டா ஒரு காலேஜுக்கு போனேன். அவர் ரிட்டையர் ஆகிறாரு. எல்லாரும் நான் சொன்னேன், இனிமே தான் அவங்களுக்கு வாழ்க்கையே தொடர்ந்து 60 முடிஞ்சு வீட்டுக்கு வர போறாரு. அவர் பரிசெல்லாம் கொடுத்து போக சொல்ல போறா, அதோட முடிஞ்சது அவரு. நான் சொன்னேன், இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பம்னு சொன்னேன். ஏன்? இனிமே தான் நீங்க படிக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க படிச்சது, சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் சும்மா ஒரு ரவுண்டுக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள. இனிமே உங்களுக்கு வட்டம் கிடையாது. இனிமே தான் யூ கம் டு த ஃபீல்டு, மைதானத்துக்கு வரக்கூடிய. அது சொன்ன சாமிய பொண்ணனா இந்த திறவலை பார்த்தது மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. திறவனா திறப்பு, திறப்புனா மைதானம். மைதானத்து காட்சியத்தான் எனக்கு விரும்பி. ரூமுக்குள்ள இருக்கிற காட்சி, ஒரு அடைபட்ட காட்சி எனக்கு தேவையில்லை. திறவான காட்சி இதுதான். அது ஒரு பாட்டு நான் உங்களுக்கு படிச்சு சொன்னேன். அதனால இனிமே தான் யூ கம் டு த ஃபீல்டு அப்படின்னு சொன்னேன். இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. இனிமே தான் கற்பனவும் இனி அமையும், கற்பனவும் இனி அமையும். இனிமே தான் நீங்க படிக்க போறீங்க. குற்றால தமன்துறையும் கூத்தா. குற்றாலம், குற்றாலத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அங்க தண்ணியே டான்ஸ் ஆடுது. குற்றாலத்துல தண்ணியே டான்ஸ் ஆடுது. குற்றாலத்து அவன்துறையும் கூத்தா. அங்க நீ அழகா உட்கார்ந்துருக்க. நீ ஒரு டான்ஸ் ஆடுற, 2 டான்ஸ். நீ உட்கார்ந்துருக்கியே, உனக்கு பின்னால பார்த்தா அருவி டான்ஸ் ஆடுது, முன்னால பார்த்தா நீ டான்ஸ் ஆடுற. அப்ப 2 டான்ஸ் அங்க நடக்குது. குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா. கூத்தான்னு என்ன சொன்னாரு? இவரும் ஆடுறாரு, இவரும் ஆடுறாரு. குற்றாலத்துக்கு என்ன சிறப்பு? தண்ணி ஆடுது, அருவி ஆடுது. அதனால இங்க எல்லாரும் போய் நீர் ஆடுறேன். குடிக்கிறான்னு இவனா சொல்றானா? அவன் குற்றாலத்துல குடிக்க போறாங்க. நீர் ஆடுது. அங்க போய் அங்க பார்த்தா பிள்ளைகளை விட்டு ஆடுது. அங்க எல்லாம் ஆடுது. நீங்க பாருங்க, அது வாடு தண்ணி விழுகுது, வாடுக்கு ஆடுது, ஓடுது. அது ஆடுறதுங்கிறது நீராடுதல். அது பேர் நீராடுது. என்ன இவனே ஆடுறானே, சிவருமானே ஆடுறானே. அவன் கையில இருக்க தளர் என்ன செய்யுது? அது ஒருக்கா ஆடு. தளராடி குற்றால தமன்துறையும் கூத்தா உன் குறைகளற்கே. அதுவும் குறைனா ஒலிக்கிறது, திருவடி ஒலிக்குது. ஏன்னா சலங்கையெல்லாம் இருக்கு, அது வாடு ஒலிக்குது. குறைகள கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். கற்றானா அந்த பசு கன்று போட்டுச்சு, கன்று போட்ட பிற்பாடு அதுக்கு கற்றான்னு பேரு. கன்று ஆ கற்றா, கன்று ஆ கற்றா. கன்றை ஈன்ற பசுவுக்கு கற்றான்னு பேரு. கன்றை ஈன்ற பசுவுக்கு கற்றா. கற்றா என்ன செய்யுமா? அது எங்கே இருந்தாலும் அவருடைய மனம் கண்ணுக்குட்டியே நினைச்சுக்கிட்டு இருக்குமா. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அந்த அப்படியே அழுகுமா கண்ணுக்குட்டியை நினைச்சு. இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்ச கொண்ட வெளியில கட்டிவிடுவேன், கட்டிவிட்டு பாலை கறப்பேன். அது கண்ணுக்குட்டியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நினைச்சுக்கிட்டு அழுகு வந்துருக்குதா, ஐயோ அதுக்கு வச்சிருக்க பால் இந்த பால் இப்படி கறக்குறானே கொஞ்சம் அப்படின்னு அது கொஞ்சம் மறைக்குமா. பசு கொஞ்சம் பாலை மறைக்குமா. அதுக்கு இயல்பான குணம். இவனுக்கு தெரியாம கொஞ்சம் மறைச்சு வைக்குமா. அப்புறம் அதை கொண்ட அவுத்து விட்டோன்னே அது குடிக்கிற கொடுக்குமா. அது கற்றாவின் மனம் போல அந்த கன்றை பெற்றிருக்கிற பசு எப்படி மனசால அந்த கன்றையே நினைச்சு உருகுமோ, அது மாதிரி கசிந்துருக வேண்டுவனே. நானும் உன்னை நினைச்சு உருகிறேன், நீனும் என்ன நினைச்சு உருகணும். நான் உருக மட்டும் முடியவில்லை, நீனும் உருகணும். எப்படி கன்றும் நினைச்சு உருகுது, கற்றாவும் நினைச்சு உருகுது, அது மாதிரி நீ என்ன நினைக்கணும்,
நான் உன்னை நினைக்கணும் அப்படின்னு புலம்புறார். நீ என்ன நினைக்கணும், நான் உன்னை நினைக்க வேண்டும் என்று புலம்புகிறார். அதனால இது பேர் என்ன, திருப்புலம்பல் என்று அருமையான பகுதி. 3 பாட்டு இன்னைக்கு கதை 3 பாட்டு இன்றைக்கு முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நம்ம அண்ணாமலை அவருடைய அண்ணன் அவங்க பேர் சாப்பிட போதான் இல்லையா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அவர் ஆட்சி வர்றாளா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவன் அண்ணன், நீங்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் ராமாயணத்துக்கெல்லாம் வந்து நிறைவேற சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க, ஆட்சி பேர்னா தீவான. உங்களுடைய அந்த லாட்ஜுக்கும் அன்றைக்கி நான் வந்தேன். இன்னைக்கு நீங்கள் வந்த பற்றி ரொம்ப உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு பெரிய சிறப்பான நாள் இன்னைக்கு. உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும். கசிந்து உருகிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நல்ல ஓமை கற்றா. பசு எப்படி தன்னுடைய கண்டை நினைந்து உருகிறதோ, அந்த கன்றானது எப்படி பசுவை நினைந்து உருகிறதோ, அது மாதிரி நான் உன்னை நினைச்சு உருகிறேன், நீ என்ன நினைத்து உருக வேண்டும். வாங்க.